Check I'm audible. Check I'm audible. So very good morning to all. I'm audible, right? So if you are present, just tell me that I can go with this next sessions. Okay, fine. So hello Pasangla. Today we are going to discuss that easy on a topic and also important topic தான் பார்க்க போறோம். So என்ன டாபிக் அப்படின்னா so வேவ்ல எல்லாமே ஆப்டிக்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு இட் இஸ் a ray part, இன்னொன்னு சொல்லலாம் wave part ன்னு சொல்லலாம், ரைட்? So இன்னைக்கு நாம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா ரே ஆப்டிக்ஸ் தான் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த ரே ஆப்டிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரே ஆப்டிக்ஸ்ல வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் ஜென்ரலாகவே ஆப்டிக்ஸ்ல ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம். நமக்கு ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின், அதாவது 5ல இருந்து 6 கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்? அதுவும் ரே ஆப்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு எதுல மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா த மேக்ஸிமம் கொஸ்டின். Okay, just I'll inform to group just hello பசங்களா, ரே ஆப்டிக்ஸ் ஆன இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். தயவு செய்து ஜாயின் பண்ணிருங்க. லைவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. Okay, so we are going to discuss that. So this is NCERT or state syllabus, sir. So NCERT for apina na NEET teach panna poren. NEET teach பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி இருக்கும்? NCERT பேஸ் பண்ணி தான் இருக்கும். So you don't worry about that. I will teach cover all this session. Okay, NCERT க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன். ஓகேவா? So இந்த செஷன்ல இந்த ரே ஆப்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு மேக்ஸிமம் எதுல கொஸ்டின் கேட்பாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நீட் ஆனாலும் சரி, ஜேஇ ஆனாலும் சரி, NCERT போர்டு எக்ஸாம் ஆனாலும் சரி, ரிஃப்ராக்ஷன்ல தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ் ரிஃப்ராக்ஷனோட ஐடியா தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ சார் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து வராதா? வரும். ஆனா வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறது என்னது? ரிஃப்ராக்ஷன். ஸோ ரிஃப்ராக்ஷன்ல என்ன இருக்கு? இட் இஸ் பெரிய சாப்டர். ரிஃப்ராக்ஷன்ல என்ன இருக்கு? ரிஃப்ராக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ராக்ஷன் த்ரூ த பிரிசம் அண்ட் ஆல்சோ ரிஃப்ராக்ஷன் த்ரூ த லென்ஸ், எல்லாத்தையும் அப்படியே ஸோ ஒன்னு விடாம we are going to discuss one by one பசங்களா. ஸோ இந்த செஷன் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட வாட் இஸ் இட் யாராவது நீட் ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த செஷன் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் ஐ டெல் யூ தட் ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் எல்லாமே டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த செஷன் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் என்ன, ஸோ ரிஃப்ராக்ஷன் என்ன, இந்த ரிஃப்ராக்ஷன் எப்படி அக்கர் ஆகுது ஃபார் அ டிஃபரெண்ட் மீடியம், வில் டிஸ்கஸ் தட். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே பார்ட். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ். ஓகே, ஆப்டிக்ஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் ரே ஆப்டிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் வெயிட், ரே ஆப்டிக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ரே ஆப்டிக்ஸ்ல என்னென்னலாம் டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரே ஆப்டிக்ஸ்ல வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட். வெயிட் கரோ. ஸோ இடத்தென்ன ஸ்டக் ஆகுது, பட் நீங்க ஸ்டக் ஆகாதீங்க பசங்களா. ஓகே, யூ ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஐ வில் டேக் எஸ். ஸோ ரே ஆப்டிக்ஸ் பார்க்க போறோம். டுடே செஷன் என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ we are going to discuss ரே ஆப்டிக்ஸ்ல என்னென்ன பார்க்க போறோம். ஸோ எல்லாத்தையும் நான் இங்கேயே நோட் பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும். ஸோ டுடே செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்
refraction என்ன அப்படின்னு பார்க்க போறோம். So refraction, first thing is that refraction பார்க்க போறோம். First thing, next one is that refraction ஓட different conditions பார்க்க போறோம். என்னெல்லாம் conditions இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். And also second part என்ன பார்க்க போறோம் அப்படினா apparent depth னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். apparent depth னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். because இதில இருந்து கன்ஃபார்மா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அதாவது நான் ரேர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியா பார்க்கறதோ இல்ல டென்சர் மீடியத்துல இருந்து ரேர் மீடியா பார்க்கறதோ அத பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் தட் தேர்ட் என்ன பார்க்க போறோம் பேட்டா. சோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்க்க போறோம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்க்க போறோம். TIR டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அண்ட் தேர்ட் ஃபோர்த் என்ன பார்க்க போறோம் அப்படினா ரிஃப்ராக்ஷன் த்ரூ தி prism பார்க்க போறோம். சோ fourth one what is it? Refraction through prism பார்க்க போறோம். Okay, so fifth என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to discuss that lens idea நம்ம பார்க்க போறோம். So இந்த 5 டாபிக் தான் so NEET கானாலும் சரி JEE கானாலும் சரி and also board examல இந்த 5 டாபிக் very very important. Yes or no? மறுபடியும் important. So இத பேஸ் பண்ணி தான் எல்லா क्वेश्चनயுமே கேட்பாங்க. So because still நமக்கு JEE க்கு 11 days இருக்கு but NEET க்கு 1 நாள் இருக்கு. So how many days for NEET? So NEET க்கு நமக்கு இன்னும் என்னது one days தான் இருக்கு. ரைட்? 1 நாள் இருக்கு இல்லையா? சோ இந்த 1ங்கிறதுக்காக நெகட்டிவா ஃபீல் பண்ணாதீங்க பசங்களா. see understand this one. இன்னும் 101 நாள் இருக்கு. 111 நாள் இருக்கு. சோ இந்த 111 நாள் நீங்க ஹார்ட் வர்க் பண்ணீங்க அப்படினா டெஃபினட்டா உங்களால எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். பட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். சோ லிசன் கேர்ஃபுல்லி. அந்த சேனல் போலாமா இந்த சேனல் போலாமா அங்க போனா நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு சேனல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, then concentrate on that. see here நிறைய என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இட் இஸ் யுவர் லைஃப். ஓகே, ஸோ உங்க லைஃபா இருக்கும்போது என்டர்டைன்மெண்ட் விட என்ன கான்செப்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்கிறதா முக்கியம் பசங்களா. ஓகேவா? சோ நீங்க என்டர்டைன்மெண்டா வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 11 டேஸ்ல சோ உங்களால நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒர்க் பண்றது ஹார்டா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அப்பதான் 111 நாள்ல நம்மளால நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஈவன் இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 3 monthsல நல்லா கவர் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கிராக் நீட் எக்ஸாம். May 3rd உங்களுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது யூ ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட். ஓகே, உங்களோட சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸாம் எழுத போகும்போது இந்த இயர் நான் கிராக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டா இருக்கணும். சோ இந்த 4 month இட் இஸ் a crucial பசங்களா. இந்த 4 monthல don't waste a single minute, a single second. ஓகே, தயவு செய்து உங்களோட திங்க் எல்லாமே எதை பத்தி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா உங்களோட யோசனை எல்லாமே நீட் எக்ஸாமை இந்த டைம் கிராக் பண்ணி இந்த ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்ல நான் என்ன பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல நாம போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவன் ஸோ இன்னைக்கு நமக்கு டேட் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் 11. பாருங்க 11 111 டேஸ் இருக்கு இல்லையா? சோ பி கான்ஃபிடென்ட் பசங்களா. கிராக் பண்றது ஈஸி. ஓகே, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான். ஓகே, ஐ எம் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட். ஸோ நான் உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்றேன். தயவு செய்து ஒரு செஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிளியரா பாருங்க, அதுல இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் என்ன ஆகும், அந்த செஷன் பார்த்ததுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வெளியே போறேன், வெளியே கொஞ்ச நேரம் மொபைல் பாக்குறேன், ஜஸ்ட் லைக் ரீல்ஸ் பாக்குற மாதிரி பார்த்துட்டு எகைன் வெளியே போயிட்டு அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எகைன் வந்து அப்படி தயவு செய்து பார்க்காதீங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட், யூ ஹாவ் டு பி ஃபோக்கஸ், யூ ஹாவ் டு பி டெடிகேட். அப்பதான் உங்களுக்கு அந்த நீட் அதாவது கிராக் பண்ற அதாவது ஒயிட் கோட் மாட்டும் போது வர ஃபீலிங் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது பசங்களா. ஸோ 100% இன்வால்வ்மெண்ட் ஆகி படிங்க. அப்பதான் உங்களால எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அதுதான் என்னோட சைட்ல இருந்து சொல்லுவோம். சி அதுக்கு நான் உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருப்போம் பசங்களா. ஓகே, வில் ஸ்டார்ட் தி செஷன் ஒன் பை ஒன். வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ என்ன பார்க்க போறோம்? ஹாய். ஓகே, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் refraction என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். then we will go with this another one by one டாபிக் நாம டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் refraction. நான் எடுத்துட்டேன். சோ இப்போ நான் ரிஃப்ராக்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் refractன் என்ன அப்படின்னா சோ லைட் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது, அதாவது ஏர் மீடியத்துல இருந்து வாட்டர் மீடியம் போகும்போது, வாட்டர் மீடியத்துல இருந்து ஏர் மீடியம் போகும்போது என்ன ஆகும், இட் இஸ் பெண்ட் ஆகும். அந்த பெண்டிங் ஃபினாமினா தான் நாம என்ன சொல்லலாம், ரிஃப்ராக்ஷன் நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். So first I will define that. So when light travel from, so this refraction enna appadina, refraction of light. So this must be know clearly, refraction of light. So refraction of light engiradha enna sollalam appadina,
light travel from rare medium to denser medium, it is either bend towards the normal இல்லனா என்னவா இருக்கும் away from normal போகும். The light travel from one medium to another medium என்ன ஆகும் இது bend ஆகும். எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. See here I am going to take, listen carefully. So ரெண்டு மீடியம் எடுத்துட்டேன். ரெண்டு மீடியம் எப்படி பேஸ் பண்றேன் அப்படினா based on that optically denser or weaker அப்படிங்கறத எடுத்துட்டேன். See, it is not densityங்கிறது நமக்கு தெரியும் mass per volume, right? இது mass density இல்ல optical density சொல்லலாம். இந்த optical density எதனால வேரி ஆகும் அப்படினா எதை வச்சு டிஃபைன் பண்ணலாம் அப்படினா based on the speed of light வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம் பசங்களா. Understand this one, optically denser medium or optically weaker medium based on that speed of light வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். First I am going to explain that. So என்ன explain பண்ண போறோம் அப்படினா refraction என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Yes or no? So நான் எடுத்துட்டேன் அப்படினா I am going to take this medium நான் எடுத்துட்டேன். Listen carefully. So refraction எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is what is my medium நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. மேல இருக்கிறது ஒரு மீடியம், கீழ இருக்கிறது ஒரு மீடியம் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். Listen carefully. Understand this one. So நான் எடுத்துட்டேன். Now இப்போ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. First one I am taking the rarer medium நான் எடுக்கிறேன். This is what rarer medium. இதை நான் என்ன எடுத்துட்டேன் I am taking what is a denser medium எடுத்துட்டேன். So ரெண்டு one rarer medium denser medium. So இது என்ன எடுத்துட்டேன் denser medium, then இது என்ன சொல்லிட்டேன் rarer medium. So இதுவே நான் மாத்தி எழுதிட்டேன். So இது என்ன எடுத்துட்டேன் அப்படினா இது denser medium மாத்தி எழுதிக்கலாம். This is what is a rarer medium எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So இப்போ ரேரர்ல இருந்து டென்சர் போனாலோ டென்சர்ல இருந்து ரேரர் போனாலோ என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அண்டர்ஸ்டாண்ட் பசங்களா? So this is very very important idea. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க கிளியரா. So இப்போ நான் எடுத்துட்டேன் I am taking the normal, நான் வரையறேன். நார்மல்ங்கிறது என்ன அப்படினா so it is a perpendicular to the plane. So இது என்னோட பிளேன்னா அதுக்கு பர்பெண்டிகுலர் என்ன சொல்லலாம் நார்மல். இதே மாதிரி தான் இங்க நான் எடுக்கிறேன். This is what's my normal. எஸ் ஆர் நோ? இது என்ன சொல்லலாம் n நார்மல்னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரைட்? இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் லைட் டிராவல் ஃப்ரம் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம். சோ இப்போ நான் எடுத்துக்கிறேன். சோ இப்போ நான் எப்படி எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். I will start from this. So clear ஆ புரிஞ்சுக்க. யாராவதுக்கு டவுட் இருந்துச்சுனா you can ask me. So anytime I will explain that. So இங்க என்ன இருக்கு லைட் டிராவல் ஃப்ரம் இது என்ன மீடியம் சொல்றா ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு டிராவல் ஆகுது. சோ இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. ஓகேவா? சோ ரேரர் டு டென்சர் என்ன ஆகும் அப்படினா it is a bend ஆகும். It is a bending phenomena. So எப்படி bend ஆகும்? It is a towards a normal. Understand this one clearly. எப்படி bend ஆகும் அப்படினா so this is what is that நார்மலா bend ஆகும். எஸ் ஆர் towards the normal. Actually light எப்படி டிராவல் ஆயிருக்கணும்? லைட் டைரக்ட்டா இப்படி டிராவல் ஆயிருக்கணும். பட் என்ன ஆயிருச்சு? சோ இது bend ஆயிருச்சு. எப்படி bend ஆயிருக்கு? இந்த டைரக்ஷன்ல bend ஆயிருக்கு. சோ இப்போ ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா listen carefully. சோ எப்பவுமே நார்மல்ல இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணனும். சோ அப்படினா இந்த நார்மல்ல இருந்து இந்த ஆங்கிள் என்ன சொல்லலாம்? இன்சிடென்ட் ஆங்கிள் சொல்லலாம். இது what is it ray? Incident ray னு சொல்லலாம். First you must be remember that. Clear? Everyone understood, right? So first பாருங்க this is normal. இந்த நார்மல்ல இருந்தா எந்த ஆங்கிள் நம்ம மெஷர் பண்ணனும். சோ இன்சிடென்ட் லைட் இன்சிடென்ட் ரேவா இருக்கனால இந்த ஆங்கிள் என்ன சொல்லலாம்? இன்சிடென்ட் ஆங்கிள் நம்ம சொல்லலாம். This must be know clearly. அதே மாதிரி இது நார்மல். இங்க பாருங்க இது என்ன ரே சொல்லலாம்? It is a refracted ray. Refracted ray இல்லையா? சோ நான் லைட் எடுத்துட்டேன் அப்படினா லைட் என்ன மட்டும் தான் ஒபே பண்ணும்? It is obeys what is a straight line motion மட்டும் தான் ஒபே பண்ணும். It is a rectilinear motion மட்டும் தான் ஒபே பண்ணும். அதனால தான் நான் ஆப்டிக்ஸ் எடுக்கும்போது இனிஷியலா ரே ஆப்டிக்ஸ் அப்படினா ஜஸ்ட் நான் லைனை மட்டும் போடுறேன். லைனுங்கிறது என்ன சொல்லலாம்? It is nothing but ray அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. சோ இந்த ஆங்கிள் என்ன சொல்லலாம் அப்படினா we can say it is a refracted angle சொல்லலாம். Incident angle, refracted angle. So இப்போ நான் டெல்டா இந்த நான் எடுத்துட்டேன் அப்படினா I நான் எடுத்துட்டேன் அப்படினா என்ன சொல்லலாம்? Incident angle சொல்லலாம். This is what is it? Incident angle. So this must be know clearly. Rங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா refracted angle. So இப்போ புரிஞ்சுதா ரெண்டு இதும்? So it is a bend towards a refracted என்ன சொல்லலாம்? Refracted angle னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். So Iங்கிறது incident angle, Rங்கிறது refracted angle. Yes or no? Light travel from rarer medium to denser medium என்ன ஆகும்? Bend towards the normal. Bend towards the what? Towards the normal. This must be know clearly. ஏனா நமக்கு total internal reflection நடக்கும்போது எல்லாமே கிளியரா தெரியணும் பசங்களா. See நீட்ட பொறுத்த அளவுக்கு நமக்கு மேக்ஸிமம் கேக்குறது refraction, total internal refraction, prism. So இத நீங்க கிளியரா புரிஞ்சிட்டீங்கனாவே ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சிரும்.
டெஃபினட்டா 4 கொஸ்டின் அட்லீஸ்ட் 3 கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ரே ஆப்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு. ஸோ யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ் ஆனோ ரிஃப்ராக்ஷன்ல தான் கொஸ்டினே கேட்பாங்க. இந்த இயரும் உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எஸ் ஆனோ ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ரேரர் மீடியம் டென்சர் மீடியம் எடுத்துட்டோம். இதுவே இப்ப லைட் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது அப்படின்னா இட்ஸ் டிராவல் ஃப்ரம் டென்சர்ல இருந்து ரேரர். ஃபர்ஸ்ட் ரேரர் டு டென்சர். இப்போ என்ன ஆகுது டென்சர்ல இருந்து ரேரர் ஆகுது. ஸோ இது நார்மல். ஸோ இது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா இன்சிடென்ட் ரேன்னு எடுத்துட்டேன் இல்லையா. திஸ் இஸ் வாட் இஸ் இன்சிடென்ட் ரே. இப்போ டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம் போகும்போது என்ன ஆகும்? ஸோ இஃப் ஐ டேக் இட் இஸ் அ டென்சர் மீடியம், ரேரர் மீடியம் போகும்போது என்ன ஆகும்? பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். எஸ் ஆர் ஆர்கடைமே பாயிண்ட். அப்ப நான் இங்கிருந்து வெளியே போகும். இங்க பாருங்க இது உள்ள வந்திருக்கு. இது இன்சிடென்ட் ரே டைரக்டா வந்து இன்சிடென்ட் ரே இதுல இருந்து உள்ள வந்திருக்கு டுவர்ட்ஸ் த நார்மல். இது என்ன ஆகும்? அவே ஃப்ரம் த நார்மல் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட் ஆங்கிள். இந்த ஆங்கிள் சொல்லலாம் ஐ இன்சிடென்ட் ரே. அதோட ஆங்கிள் என்ன சொல்லலாம்? இன்சிடென்ட் ஆங்கிள்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஐன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது என்ன சொல்லலாம்? ரிஃப்ராக்டட் ரே. இந்த ஆங்கிள் சொல்லலாம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லலாம். கிளியர்? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லலாம். இதுவே லைட் எப்படி டிராவல் ஆயிருக்கு? இங்க பாருங்க, இட் இஸ் டிராவல் இன் a straight line. It should travel in a straight line. But என்ன ஆயிருக்கு? It is a bend ஆயிருக்கு. So this what we can say it is that. See here, clear புரிஞ்சுக்க ஒரே நிமிஷம். Yes. So இங்க பாருங்க, actual light இப்படி travel ஆயிருக்கணும். பட் இது என்ன ஆயிருக்கு? It is a bend ஆயிருக்கு. Is it clear? So this must be known clearly. So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா light travel from where to where? So denser medium இருந்து rarer medium போருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? It bend away from the normal. Yes or no? Getting my point? So one என்ன அப்படின்னா see if we started that, நான் எடுத்துட்டேன் denser to rare medium. என்ன ஆகும்? Light என்ன ஆகும்? Bend away from the normal. Away from the normal. From the normal. Yes or no? Getting my point? Rend condition is that bend towards the normal. என்ன ஆகும்? Bend away from the normal. So rend condition is hi, show how you are used. Hi Deepa, yes fine Deepa. Yes. So miss your class sir. Yes, thank you. Definitely இந்த session useful ஆ இருக்கும் Deepa. Yes. Okay. So ரெண்டு session என்ன அப்படின்னா அங்க பாருங்க, one it is a bend towards the normal. இன்னொன்னு சொல்லலாம் bend away from the normal. Understand this one clearly. Hi Deepa. So yes, definitely. So இதுக்கு அப்புறம் ரெகுலரா காசு வரும். Don't worry. So என்ன பார்க்க போறோம் அப்படின்னா now see understand this one clearly. So இங்க என்ன பார்த்துட்டோம்? ஒன்னு bend towards the normal. எப்போ? rarer to denser medium போகும்போது. இன்னொன்னு bend away from the normal. எங்கிறது? denser to rare medium போகும்போது. Now question எக்ஸாக்ட்டா பாருங்க. இப்போ travel இந்த லைட் ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆயிருக்கணும். பட் என்னவா இருக்கு? பெண்ட் ஆயிருக்கு. எங்க இருந்து பெண்ட் ஆயிருக்கு? இப்படி பெண்ட் ஆயிருக்கு இல்லையா? So this is what is இங்க இருந்து இங்க டீவியேட் ஆயிருக்கு. So டெல்டாங்கிறது என்ன சொல்லலாம்? This is what is the angle of deviation சொல்லலாம். அதாவது லைட் டிராவல் பண்ண பாத்துல இருந்து டீவியேட் ஆயிருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் நாம சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அதே மாதிரி இங்க பாருங்க, இது லைட் டிராவல் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆயிருக்கணும். பட் என்னவா இருக்கு? இங்க பெண்ட் ஆயிருக்கு. எப்படி பெண்ட் ஆயிருக்கு? இங்க இருந்து சர்டன் ஆங்கிள் பெண்ட் ஆயிருக்கு. இதுதான் என்ன சொல்லலாம்? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்லலாம். கொஸ்டினை புரிஞ்சுக்க. சோ தி பிரிசம் வரும்போது angle of deviations are very very important. நீங்க கிளியரா தெரியணும் எப்படி angle of deviation கால்குலேட் பண்றதுங்கிறது. Yes or no? I know sir, you are very useful. Yes, சூப்பரா இருக்கும். Yes. Yes. So sir, எந்த வீடியோ vote notes எங்க கிடைக்கும்? Yes, நம்ம டெலிகிராம் சேனல்ல கிடைக்கும். Okay, don't miss the telegram channel. So keep on watch. ஓகேவா? நாங்க போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இப்போ டெல்டாங்கிறது என்ன அப்படின்னா angle of deviation. So இங்க பாருங்க, டெல்டாங்கிறது என்னது? angle of deviation. இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா இந்த angle of deviation எப்படி கால்குலேட் பண்ணலாம்? deviation. S and R getting me point? deviation. S and R getting me point? So angle of deviation. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? This is what is the first diagram. This is what second. இது என்னோட ரெண்டாவது diagram. இப்போ first diagramல angle of deviation எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? See here, understand this one. கிளியரா தெரிஞ்சுக்கங்க. இப்போ angle of deviation எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னு பாருங்க. இங்க பாருங்க, இது angle of incident. அப்படின்னா இந்த டோட்டல் ஆங்கிள் இங்க பாருங்க, இந்த வெர்டிகலுக்கும் இன்க்ளைனுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் ஐ. அதே மாதிரி இந்த வெர்டிகலுக்கும் இன்க்ளைனுக்கும் இடையில ஆங்கிள் தான் என்ன சொல்லலாம்? இதுதான் ஐ. எஸ் ஆனோ? இங்க பாருங்க, இந்த டோட்டல் ஆங்கிள் என்ன சொல்லலாம்? ஐன்னு சொல்லாமா? இந்த டோட்டல் ஆங்கிள் ஐ. அந்த ஐ எப்படி பிரிச்சிருக்குன்னா ஆர் பிளஸ் டெல்டான்னு பிரிச்சிருக்கு. ஃப்ரம் 1. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிராஃப் ஃப்ரம் 1. ஸோ ஐ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஃப்ரம் 1 ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் டெல்டான்னு சொல்லலாமா? I is equal to இங்க பாருங்க total angle, this total angle, இதா total angle. இந்த total angle என்ன இருக்கு? R இருக்கு, delta இருக்கு. அப்ப நான் minimum angle of deviation angle of deviation வேணும் அப்படின்னா delta is equal to I minus R னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். I minus R. So this is very important idea. So angle of deviation னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் rarer மீடியத்துல இருந்து denser மீடியம் போகும்போது angle of deviation என்ன சொல்லலாம்?
delta is equal to I minus R னு சொல்லலாம். இதுவே from 2 னு எடுத்துட்டேன். I am taking from 2. அப்ப எந்த இதுல denser இருந்து rarer போறேன். denser to rarer. இது denser to rarer. அப்ப நாங்க பாருங்க denser to rarer சொல்லும்போது இந்த total angle I னு எடுத்துட்டேன். which mean that இதுதான் I இல்லையா? இதுதான் I இல்லையா? இதுதான் I. இப்ப பாருங்க டெல்டாங்கிறது இது ஃபுல்லாவே டெல்டா, ஆர்ங்கிறது இது ஃபுல்லாவே ஆர். see here எது அதிகமா இருக்கும்? R ஓட வேல்யூ அதிகமா இருக்கும். இந்த கேஸ்ல I ஓட வேல்யூ is greater than what is the R னு சொல்லலாம். இந்த first case I is greater than R. but when denser to rare சொல்லும்போது இந்த total angle என்னது R இல்லையா? this is total angle R. அந்த R ல என்ன இருக்கு? I இருக்கு plus what? delta இருக்கு. அப்படினா from that angle R is equal to I plus delta னு சொல்லலாமா? I plus delta. இப்போ எனக்கு டெல்டா வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? R minus I. so denser இருந்து rarer போகும்போது என்ன ரே அதிகமா இருக்கும்? refracted angle அதிகமா இருக்கும். this must be know clearly. SNR academy point. so rarer to denser, denser to rarer medium. clear ah? everyone understood? clear ah புரிஞ்சுச்சு அப்படினா just thumbs up பண்ணுங்க. so I can understand. அதாவது ஃபயரை விடுங்கடா, ஃபயரை விட்டு தட்டுங்கடா. so I can understand this one clearly. so clear ah புரிஞ்சுதா? rarer to denser, denser to rarer. clear ah? rarer to denser சொல்லும்போது incident ray is more, incident angle அதிகமா இருக்கும். denser to rarer பாக்கும்போது எது அதிகமா இருக்கும்? so refracted ray அதிகமா இருக்கும், refracted angle அதிகமா இருக்கும். SNR getting me point? so this is what is that idea. இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? first relation எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? yes. now next one is that நமக்கு தெரிஞ்சிருச்சு rarer to denser, denser to rarer என்ன ஆகும்னு பார்த்தோம், angle of deviation பார்த்துட்டோம். இப்போ क्वेश्चन எதனால இந்த பெண்டிங் ஃபினாமினா நடக்குது அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் ஏர்ங்கிறது நாம என்ன எடுத்துட்டோம்? ரேரர் மீடியம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வாட்டருங்கிறது டென்சர் மீடியம். எதனால நாம எடுத்திருக்கோம் அப்படின்னா, நான் ஸ்பீட் எடுத்துட்டேன், ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் லைட் எடுத்துட்டேன். நார்மலா ஃப்ரீ ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்? 3 × 10⁻8 மீட்டர் பர் செகண்ட். இதுவே ஒரு மீடியத்துக்குள்ள வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்பீட் என்ன ஆகும்? will decreases. the speed get decreases. because எதனால? because அதுல இருக்க பார்ட்டிகிளோட so density பார்ட்டிகிள் எல்லாம் என்னவா இருக்கும்? க்ளோஸ்டா பவுண்டா இருக்கனால அது என்ன பண்ணும்? so ஸ்பீட கம்மி பண்ணி விடும். so the speed of the particle get decreases. hi Emily. yes Nancy. hi. speed of the particle என்ன ஆகும்? decrease ஆகும். so அந்த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் டிக்ரீஸ் ஆகிறத வச்சு தான் நாம என்ன சொல்லுவோம்? ரேரர் மீடியம், டென்சர் மீடியம் சொல்லுவோம். இப்போ ஏர்ல ஸ்பீட் அதிகமா இருக்கும், 3 × 10⁸. வாட்டர்ல என்னவா இருக்கும்? கம்மியாயிரும். இதுவே கிளாஸ்ல இன்னும் ரொம்ப கம்மியாகும். அப்படின்னா ஏருக்கும் வாட்டர் சொல்லும் போது எது டென்சர் மீடியமா இருக்கும்? வாட்டர் இஸ் அ டென்சர் மீடியம். இதுவே வாட்டருக்கும் கிளாஸுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா எது டென்சர் மீடியமா இருக்கும்? வாட்டர் இஸ் அ டென்சர் மீடியம். சரி, glass is a denser medium, water என்னவா இருக்கும்? rare medium இருக்கும். so based on the optical density வச்சு தான் நாம define பண்ணுவோம். it is not a mass density. so NEET examல கேட்ட question. so optical density னா என்ன? optical density னா mass density னா என்ன புரிஞ்சுக்க. mass density mass per volume. அப்படினா speed of light is independent of mass density. எதை மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும்? optical density மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். this must be know clearly. yes or no? everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? so this is very important idea, you must know clearly. hi. so Emily, Nancy, are you there? Deepa, இருக்கீங்களா? yes. so next என்ன பார்க்க போறோம் அப்படினா செகண்ட் பார்ட் என்ன அப்படினா, so இப்போ நான் சொல்லிட்டேன் optical density. இந்த optical density எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா based on that so refractive index நாம define பண்ணலாம் based on refractive index. so என்ன பண்ண போறோம் அப்படினா what we are going to discuss that absolute refractive index னா என்னன்னு பார்க்க போறோம். absolute refractive index, absolute refractive index நாம பார்க்க போறோம். absolute refractive index. so this must be know clearly. absolute refractive index. so absolute refractive indexங்கிறது எப்படி define பண்ணலாம்? so refractive index first நாம define பண்ணலாம், then we can go with that absolute refractive index என்ன எப்படின்னு பார்க்கலாம். so absolute refractive index என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நான் mu னு எடுத்துட்டேன். absolute refractive index எப்படி define பண்ணலாம் அப்படின்னா, so this must be know clearly. absolute refractive, the speed of light in what? free space. the speed of light in free space divided by speed of light in free space divided by நாம என்ன சொல்லலாம்? divided by the speed of light in medium சொல்லலாம். speed
of light in medium. So this must be known clearly. இதுதான் என்ன சொல்லலாம், refractive index சொல்லலாம். So this ratio is very important thing. Yes, good. Gana, so Prabhu இல்லையா? So உங்களோட பேர் கிளியரா எழுதுங்க பார்க்கலாம். I can know this things. உங்களோட கூப்பருக்கு நல்லா இருக்கும். Okay, so instead of வாங்க போங்கன்னு சொல்றதுக்கு, so தயவு செய்து உங்களோட பேரை just சொல்லுங்க பார்க்கலாம். Understood, right? So இங்க பாருங்க, the refractive index எப்படி represent பண்ணலாம்? The speed of light in what? Vacuum divided by speed of light in medium சொல்லலாம். Speed of light in vacuum ங்கிறது என்ன சொல்லலாம்? C divided by what? V ன்னு சொல்லலாம். Yes or no? So this is what is that absolute refractive index ன்னு நாம represent பண்ணலாம். First relation is that absolute refractive index னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. So speed of light in medium, so speed of light in vacuum divided by speed of light in medium. So இறை அன்பு, yes, thank you. இறை அன்பு, நல்ல பேருடா, சூப்பரா இருக்கு. இறை அன்பு, it's good. Okay, so இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் சொல்லும் போது ஒரு புது புது பேரா வருது. So இறை அன்பு, இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது IAS. ஓகே, இப்ப பாருங்க டாக்டர் பாக்குறேன் இல்லையா? டாக்டரா இந்த டைம் நீ நீட் எக்ஸாம் எழுத போறீங்களா? இறை அன்பு நீங்க இந்த டைம் நீட் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா ஜஸ்ட் ஃபயர் சிம்பிள தட்டி விடுறாங்களா? எஸ். சோ இது என்ன சொல்லலாம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு C by V ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். See, the speed எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா ஜெனரலி in terms of one medium to இன்னொரு மீடியம் போகும்போது yes, all the best. இன்னும் 111 days தான் இருக்கு. So don't miss this. Okay, so இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா what we are going to discuss that, listen carefully. இப்போ நாம என்ன பார்த்துட்டோம்? See, இப்போ நமக்கு தெரியும் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் தெரியும். ஸோ இப்போ ஸ்பீடை எப்படி டிஃபைன் பண்ணலாம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஒரு மீடியத்துக்கு போகும்போது இன்னொரு மீடியம், ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், ஒரு மீடியத்துல இருந்து ஒரு மீடியம் போகும்போது என்ன ஆகாது? ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் சேஞ்ச். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸ்பீட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா the speed we can define. So speed எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா speed is equal to v is equal to c by lambda, சரி, nu is equal to c by lambda டிஃபைன் பண்ணலாம். Nu is equal to c by lambda. So nu ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a frequency. Nu is equal to frequency. இப்ப c எனக்கு வேணும் அப்படின்னா c is equal to nu lambda ன்னு சொல்லலாம். So nu ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a frequency ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். First case you must be remember that. Nu ங்கிறது என்ன சொல்லலாம்? Frequency. Lambda ங்கிறது என்ன சொல்லலாம்? Wavelength ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Wavelength. Understand this one clearly. And also நான் c ங்கிறது என்ன சொல்லலாம்? Speed ன்னு எடுத்துட்டேன். Speed of light. SN or getting me point. So இதே v ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா thus we can represent based on that relation. SN or getting me point. So speed ங்கிறது என்ன சொல்லலாம்? c by lambda. c is equal to nu lambda ன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். So c is equal to what? mu lambda ன்னு டிஃபைன் பண்ணலாம். So this must be known clearly. Yes or no? இப்போ ஜெனரலா நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். First equation I am going to substitute here. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. Generally I am going to use this one. அப்ப நான் refractive index நான் எடுத்துட்டேன் அப்படின்னா speed of light in free space எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So c வேணும் அப்படின்னா nu not lambda not ன்னு எடுத்துட்டேன். Yes or no getting me point? இப்போ எங்கிருந்து எங்க போகுது அப்படின்னா listen carefully. இதுல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க பசங்களா. இது very important question. Understand this one. இப்போ நான் எடுத்துட்டேன் hello ஹாலோவா, என்னடா ஹாலோ? எஸ். சோ இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் ஏர்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இது ஏர், இது ஒரு மீடியம்னா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். சோ சம் அதர் மீடியம்னா எடுத்துட்டேன். நவ இப்போ ஏர்ல டிராவல் ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் லைட் என்னது? c. the frequency என்ன எடுத்துட்டேன்? லாம்டான்னு எடுத்துட்டேன் ஒரு மீடியத்துல. then wavelength என்ன சொல்றேன்? லாம்டா நாட் எடுத்துட்டேன். சோ லைட் எங்கிறது இப்படி போகுது. எஸ் ஆர் நோ getting me point? இதுவே செகண்ட் மீடியத்துல ஸ்பீட் என்ன சொல்லலாம்? ஸ்பீட் இஸ் v. ஏன்னா ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது frequency சேஞ்ச் ஆகாது பசங்களா. frequency remains constant. from one medium to another medium என்ன கான்ஸ்டன்ட்டா இருக்கும்? frequency remain constant. so light travel from one medium to another medium என்ன சேமா இருக்கும்? frequency சேமா இருக்கும். light travel from one medium to another medium, so the frequency, so nu frequency என்னவா இருக்கும்? frequency சேமா இருக்கும். frequency மட்டுமா சேமா இருக்கும்? சேம். not only frequency, phase difference. phase difference என்னவா இருக்கும்? phase difference சேமா இருக்கும். phase difference also same. so frequency சேமா இருக்கும், phase difference சேமா இருக்கும். when light travel from one medium to another medium, frequency same, the space அதாவது phase difference என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். பட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். so lambda சேஞ்ச் ஆகும், so v யும் சேஞ்ச் ஆகும். it will change. Understand this one. அப்படினா நான் செகண்ட் மீடியத்துல the speed நான் எடுத்துட்டேன், v ன்னு எடுத்துட்டேன், frequency என்னவா தான் இருக்கும்? remain same. frequency remain same.
lambda என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும். I'm taking it as a lambda ன்னு எடுத்துட்டேன். SR கடிமே speed in medium, wavelength in medium. Clear? So light travel from one medium to another medium. Sir 10th standard la need possible ah? Possible. Yes, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். நீங்க ஒரு டைம் கூட எழுதி பார்க்கலாம். ஸோ ஃபேக்கா நான் போற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஸோ அந்த கொஸ்டினை வாங்கி நீங்க எழுதி பாருங்க, உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ எல்லாரும் நீட் எக்ஸாம் எழுதலாம், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். பட் 12ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டைம் நீங்க எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10th படிக்கிற ஸ்டூடெண்ட், வாட் இஸ் யூஸ்? நத்திங் யூஸ் இல்லையா? ஏன்னா 11th and 12th நீங்க படிக்கல. சி அந்த கொஸ்டினை வாங்கி எழுதி பாருங்க. ஓகே, அந்த கொஸ்டின் வாங்கி எழுதி பார்க்கும்போது இஃப் யூ ஆர் கேப்பபிள், if you can answer to all type of question தெரிஞ்சிச்சு அப்படின்னா விடாதீங்க பசங்களா. அதுதான் உங்களோட பிகினிங் பாயிண்ட். ஏன்னா உங்களால நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியாவை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த டைம்ல நீங்க ஒரு 500 வாங்குறீங்க அப்படின்னா 10thல 11th and 12thல you have to மேக்ஸிமம் உங்களோட இன்புட்டை கொடுத்து என்னமா மாத்திரணும், 700 மாத்திரணும், சம்டைம் 7 out of 720 out of 720 அடிச்சு உடைக்கணும். அந்த மாதிரி எடுத்துருங்க. எஸ் ஆனா? ஸோ அதுதான் பாசிபிளா இருக்கும். கிளியர்? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். So this is what is that. நான் மீடியம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். I'll take என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, this is what is a refractive index of the medium. கிளியரா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நான் மீடியம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ மியூவோட வேல்யூ என்ன சொல்லலாம்? மியூ நாட் லாம்டா நாட்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. மியூவோட வேல்யூ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா மியூ நாட் லாம்டா நாட்னு எடுத்துட்டேன். எஸ் ஆனோ? தென் டிவைடட் பை விங்கிறது என்ன சொல்லலாம்? mu naught remains same. இது என்ன சொல்லலாம்? lambda in the medium சொல்லலாம். This is what is a refractive index. அப்ப நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன தெரிஞ்சிடும்? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா mu is inversely proportional to what? lambda ன்னு சொல்லலாம். This must be know clearly. First refraction ஐடியால இது very important idea. You must know clearly. Okay, என்ன சொல்லலாம்னு பாருங்க பார்க்கலாம். So this first relation lambda அதிகமா இருந்துச்சுன்னா refractive index என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். lambda அதிகமா இருந்துச்சு அப்படின்னா refractive index என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். Yes, tomorrow practical sir. All the best. All the best. So clear ஆ பாருங்க. 12th practical ஆ இருந்துச்சு அப்படின்னா one thing you understand this one, மார்க் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் போட்டுருவாங்க. ஓகேவா? மார்க் போட்டுருவாங்க. ஸோ நீங்க ப்ரொசீஜரை மட்டும் ப்ராப்பரா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ ஏன்னா கவர்மெண்ட் ரூலே அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ லாம்டா அதிகமாச்சுன்னு வச்சுக்க, லாம்டா இஸ் மோர், லாம்டா இஸ் இன்க்ரீசஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? டிக்ரீஸா இருக்கும். அப்படின்னா லாம்டா எதுக்கு அதிகமா இருக்கும்? அது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதுக்கு என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். லாம்டா எதுக்கு அதிகமா இருக்கும்? லாம்டா ஃபார் ரெட்டுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா? ரெட் லாம்டா ரெட்டுக்கு அதிகமா இருக்கும். எதுக்கு கம்மியா இருக்கும்? வயலட்டுக்கு கம்மியா இருக்கும். இட்ஸ் லைக் a VIBGR. எஸ் ஆனோ? வயலட் வயலட்டுக்கு என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும் இல்லையா? வயலட் கம்மியா இருக்கும். அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் ரெட் லைட் என்னவா இருக்கும்? லெஸ் தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட் இஸ் தட்? நாம என்ன சொல்லலாம்? வயலட் லைட்னு சொல்லலாம். ஓகேவா? சோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. Yes sir, everyone understood it? Good morning Prashant. Yes, good morning to all. So the refractive index அதிகமா இருந்துச்சு அப்படின்னா wavelength என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். இப்போ நான் white light பாஸ் பண்றேன்னு வெச்சுக்கோங்க, நான் white light இதுல பாஸ் பண்றேன்னா என்ன ஆகும்? So the refractive index எதுக்கு அதிகமா இருக்கும்? refractive index more forwards violetக்கு அதிகமா இருக்கும். refractive index less எதுக்கு கம்மியா இருக்கும்? it is a redக்கு கம்மியா இருக்கும். This must be know clearly. One more relation is that நான் ஸ்பீடை வச்சு டிஃபைன் பண்றேன். The refractive index inversely proportional to v னு சொல்லலாமா? One more relation. So refractive index அதிகமா இருந்துச்சு அப்படின்னா if it is a more refractive index speed என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். So அப்ப நான் கம்பேரிசன் பண்ணேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா mu1 divided by mu2 is equal to what? நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா v2 divided by v1 னு சொல்லலாம். This is what is a comparison. RLs இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா mu1 divided by mu2 எப்படி சொல்லலாம் அப்படின்னா mu1 divided by mu2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? lambda 2 divided by lambda 1 டிஃபைன் பண்ணலாம். இந்த ரெண்டு ப்ராப்ளமும் இந்த ரெண்டு ஐடியாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, நோட் பண்ணிக்கங்க. எஸ் ஆர் நோ? ஸோ ஹவு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பீட் அண்ட் ஹவு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இதுல இருந்து கன்ஃபார்மா கொஸ்டின் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நோட் பண்ணிக்கங்க. Understood, right? So this is very important. This is what is an absolute refractive index நாம சொல்லிட்டோம். அதே மாதிரி நான் இங்க ஸ்பீடை டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸ்பீடை நாம டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்பீடுங்கிறது மீடியமா பொறுத்து இருக்கும். மீடியத்துல என்ன அப்படின்னா டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நாம ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் டிபெண்ட்ஸ் ஆன் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆல்சோ.
ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீடு நோட் பண்ணிக்கங்க. ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் இது நமக்கு தெரியணும். த ஸ்பீட் depends on what? Depends on medium. Depends on medium. தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க பசங்களா, depends on the medium. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஸ்பீட் எடுத்துட்டேன். நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஐ எம் கோயிங் டு டேக் இட் ஸ்பீட். ஸ்பீடு நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். சி ஸ்பீட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் அண்டர் மியூ நாட் எப்சிலான் நாட் டிஃபைன் பண்ணலாம். இட் இஸ் இன் ஏர். ஏர். So எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? The very important section, the speed in the air எப்படி டிஃபைன் பண்ணலாம்? or else free space எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 1 divided by root under mu naught epsilon naught டிஃபைன் பண்ணலாம். இதுவே speed in medium எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. speed in medium, speed of light in medium எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. c or else v medium எடுத்துட்டேன். vங்கிறது என்ன சொல்லலாம்? medium எடுத்துட்டேன். So எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 1 divided by root under மீடியமா இருக்கனால என்னவா மாறிடும்? epsilon naught என்னவா மாறிடும்? epsilon மாறிடும். epsilon mu naught என்னவா மாறிடும்? மியூவா மாறிடும். எஸ் ஆனோ? இங்க mu naught epsilon naughtங்கிறது என்னன்னு பாருங்க பார்க்கலாம். anybody tell me what is a mu naught? mu naughtங்கிறது என்ன சொல்லலாம்? muங்கிறது என்ன சொல்லலாம்? not mu naught. muங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? mu is equal to mu naught mu r னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி epsilon எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? epsilon naught epsilon r ஆ ரெப்ரசென்ட் பண்ணலாம். That's very very important idea, you must know clearly. இப்போ நான் refractive index in terms of எதை பொறுத்து ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா இந்த so mu naught epsilon naught வைத்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ mu naughtங்கிறது என்ன? mu naughtங்கிறது ஆடா மாடா கோழியா? mu naughtங்கிறது என்ன? அது நமக்கு தெரியணும். so mu naught is that relative, so we can say it is that permittivity இல்லையா? permittivity permittivity sorry muங்கிறது epsilon naughtங்கிறது என்ன சொல்லலாம்? permittivity in free space. yes or no? epsilon naught mu naughtங்கிறது பார்த்துட்டோம். சரி, epsilon naught பார்த்துட்டோம். இப்போ mu naughtங்கிறது என்ன சொல்லலாம்? permittivity in free space. permittivity epsilon naughtங்கிறது permittivity in free space. mu naughtங்கிறது permeability in free space. This must be known clearly. yes or no? so இப்போ நாம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படினா refractive index எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? refractive index எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படினா so we'll start this idea. இப்போ நான் mu எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். muங்கிறது என்ன சொல்லிட்டேன் அப்படினா c divided by v ன்னு எடுத்துட்டோமா? mu is equal to c divided by v. mu is equal to c divided by v. so cங்கிறது நாம இப்ப கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமா? cங்கிறது என்ன சொல்லலாம்? this is what is that root under mu naught epsilon naught இல்லையா? mu naught epsilon naught. cங்கிறது என்ன சொல்லலாம்? mu naught epsilon naught. இதே vங்கிறது என்ன சொல்லாங்க பாருங்க. denominator மேல போயிருச்சு அப்படினா என்ன சொல்லலாம்? mu into what? epsilon. கிளியரா? இப்போ ஃபைனலா நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படினா the refractive index எப்படி சொல்லலாம்? so the mu is equal to root under mu r epsilon r னு டிஃபைன் பண்ணலாம். so this must be known clearly. yes or no? everybody இப்போ டைரக்ட்டா உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க பசங்களா. so தயவு செய்து கிளியரா புரிஞ்சுக்குங்க. yes, so this is what is that mu r epsilon r னு நாம டிஃபைன் பண்ணலாம். clear? mu r epsilonங்கிறது என்ன சொல்லலாம்? it is a dielectric constant. okay, so mu r ங்கிறது என்ன சொல்லலாம்? relative permittivity relative permeability relative permeability. epsilon r னு சொல்லும்போது relative what? relative permittivity. okay, so this must be known clearly. yes or no? டைரக்ட்டா உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க. and c ஓட வேல்யூ நமக்கு தெரியும். c ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 3 into 10 to the power of 8 meter per second. clear? so this must be known clearly. everyone understood right? புரிஞ்சுச்சு அப்படினா just thumbs up. what is a thumbs up பண்ணி விடுங்கடா டேய். I can understand this one. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எடுத்துட்டேன் அப்படிங்கறத ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். clear? data is not coming sir. data is not coming up. என்னடா data not coming? okay, fine. clear? everyone understood right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? is there any doubt up to here? so நாம என்ன பார்த்துட்டோம் அப்படினா ரெண்டு பார்த்துட்டோம். the speed of what is it? refraction என்னன்னு பார்த்துட்டோம். absolute refractive index னா என்ன பார்த்துட்டோம். எதை பொறுத்தெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். yes, good. thank you for that. thank you. yes, now with the base பண்ணி problem சால்வ் பண்ணலாம். then we'll start. first question போலாமா? shall we start? first question is that
try to solve this one first question. Okay, so solve பண்ணுங்க பார்க்கலாம். Yes, good, thank you. So எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. First question is that the epsilon naught, mu naught are electric permittivity and magnetic permeability of sweepies respectively. If the corresponding quantity of medium, so corresponding quantity of the medium இருக்கும்போது value 2 epsilon naught கொடுத்துட்டாங்க, 1.5 mu naught கொடுத்துட்டாங்க. The refractive index of the medium will be simple one. Refractive index of the medium try பண்ணுங்க பார்க்கலாம். Refractive index of the medium first கொடுத்திருக்கிறது எழுதுங்க. Given என்ன given கொடுத்திருக்காங்க? The given is given. So what is that? Epsilon r கொடுத்துட்டாங்க, 2 into epsilon naught. Then mu r கொடுத்திருக்காங்க, mu r எவ்வளவு கொடுத்துட்டாங்க? சரி, mu r ஆமா சரி. Epsilon கொடுத்திருக்காங்க இல்லையா? Epsilon கொடுத்திருக்காங்க. What is value? Yes, correct தான் கொடுத்திருக்காங்க. So what is value? Epsilon r கொடுத்துட்டாங்க, 2 times mu naught. Mu r கொடுத்துட்டாங்க, 1.5 mu naught. Can you substitute refractive index of the medium? டக்குன்னு சொல்லுங்க பாருங்க. Wait for 3 minutes, sir, please. Yes, yes, I will wait for you. Okay, complete this. So இப்பதான் பார்த்தோம் refractive index என்ன சொல்லலாம்? mu r epsilon r னு சொல்லிட்டேன். Just substitute பண்ணுங்க பார்க்கலாம். mu r ஓட வேல்யூ என்னது? mu r ஓட வேல்யூ is 2. சரி, epsilon r ஓட வேல்யூ 2 epsilon naught, right? Epsilon, so இது நமக்கு mu தான் கொடுத்திருக்காங்க. So this is what is the mu is equal to 2 times mu naught, then epsilon is equal to epsilon is 2 times mu naught, so epsilon naught, mu ங்கிறது 1.5 mu naught. So இப்ப substitute பண்ணுங்க பார்க்கலாம். 3, so 1.5 ங்கிறது என்ன சொல்லலாம்? 3.2 சொல்லலாமா? 3.2 mu naught divided by, okay, so இது நமக்கு என்ன ஆயிரும்? We can cancel this thing. So mu naught epsilon naught இல்லையா? sorry, மாத்தி எழுதிட்டேன். இது எல்லாமே கேன்சல் ஆயிரும் இல்லையா? கரெக்டா தான் போட்டுருக்கோம். mu r is 2 epsilon. So நமக்கு substitute பண்ணா என்ன கிடைச்சிரும்? 2 into 3 by 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆச்சு அப்படினா √3 is the answer. Yes sir, or getting me point? So C is the answer. Yes sir, no? Clear, everyone understood it? √3 sir. Yes, good. C is the answer. Can you go with the next question? Okay, so இது புரிஞ்சுதா? Everyone understood it? So the director நாம solve பண்ணிரலாம் இந்த question clear-ஆ தெரிஞ்சுக்க. This is what is it? The refractive index relation. Clear? Everyone understood it? Now what we are going to discuss that, next what we are going to discuss that, so director இதல substitute பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? We will get the answer for this. Okay, next என்ன பார்க்க போறோம் அப்படினா, listen, second idea. Okay, third என்ன பார்க்க போறோம் அப்படினா, very important thing, relative refractive index. Relative refractive index. So what is the relative refractive index na enna terinjukku? What do you mean the relative refractive index? Relative refractive index, absolute refractive index appadina nama compare pandrom enga appadina free space kum innoda denser medium nama compare pandrom. Relative refractive index appadina water kum glass kum or else air kum water kum or else water kum some other medium nama calculate pannom. We will calculate relative refractive index appadina onna porthu innonu calculate pannuvom. Ipo na eduthirukena vechukka, listen carefully. So what is the relative refractive index na பாருங்க. இப்போ நான் எடுத்துட்டேன், இது என்னோட மீடியம்னா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. I'm taking the medium. So இது என்னோடது, இது பவுண்டரி, இது ஃபர்ஸ்ட் மீடியம் எடுத்துட்டேன், இது என்ன சொல்லிட்டேன்? செகண்ட் மீடியம் எடுத்துட்டேன், ரைட்? ஃபர்ஸ்ட் மீடியம் அண்ட் செகண்ட் மீடியம். இப்போ லைட் எங்க இருந்து எங்க டிராவல் ஆயிருக்கு அப்படின்னா, இட்ஸ் டிராவல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மீடியம் டு செகண்ட் மீடியம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. லைட் டிராவல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மீடியம் டு செகண்ட் மீடியம். இப்போ கொஸ்டின் என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். The refractive index of, very important thing, refractive index நான் கால்குலேட் பண்ண போறேன். refractive index of second medium with respect to what? first medium னு எழுத போறேன். second medium with respect to first one. எஸ்ஆனோ medium 1. அப்ப நான் மீடியம் எங்க இருந்து லைட் எங்க இருந்து எங்க டிராவல் ஆயிருக்கு? 1 ல இருந்து 2 க்கு டிராவல் ஆயிருக்கு. I am going to represent refractive index of second medium with respect to first one எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படினா, the refractive index of second medium with respect to first. அப்ப எப்படி எழுதலாம் அப்படினா, mu2 divided by mu1 னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So refractive index of second medium with respect to first medium அப்படினா, so refractive index of second with respect to first, mu2 divided by mu1. So this is what is the equation is 1. Understand this one clearly. இதுவே நான் எடுத்துட்டேன் அப்படினா, refractive index of first with respect to second one எப்படி எழுதலாம்? The refractive index of
index of first with respect to what? Second medium. அப்ப நான் எப்படி எழுதலாம்னு பாருங்க. First, so refractive index of first medium with respect to second medium. Refractive index of first medium with respect to what? Second medium. எப்படி எழுதலாம் அப்படினா, so can you tell me that எப்படி எழுதலாம் refractive index of first medium with respect to what? Second medium. எப்படி represent பண்ணலாம்? We can represent that the refractive index of first divided by what? Refractive index of second medium. So this is what is the equation is 2. So this must be known clearly. ரெண்டு equation, refractive index of first medium with respect to second one. இன்னொன்னு சொல்லலாம் refractive index of so then என்ன சொல்லலாம் second medium with respect to first one. This is his relation, you must know clearly. Yes or no? So second medium order refractive index with respect to first one. இது என்னது? First medium order refractive index with respect to second medium. Clear? Everyone understood it? These are the different. Understand the meanings are different. Clear ஆ தெரிஞ்சுக்க பசங்களா? See நீங்க மிஸ் பண்ணிராதீங்க. You must know clearly how to solve the problem based on this relation. So இப்போ நான் எடுத்துர்க்கேன். எப்படி எடுக்கறேன் அப்படினா now I am going to take, listen carefully. ஒரு நிமிஷம். Yes. So இப்போ நான் என்ன பார்க்க போறேன் அப்படினா, இப்போ லைட் எங்க இருந்து டிராவல் ஆகுதுன்னு வெச்சுக்க. Light travel from எங்கனா the refractive index of air என்னவா இருக்கும்? Refractive index of air is 1. The refractive index of air என்னவா இருக்கும்? 1 ஆ இருக்கும். கிளியரா எல்லாத்துக்கும் பர்சனலா புரிஞ்சுதா பசங்களா? Clear everyone understood it? Refractive index of air ங்கிறது 1 எடுத்துட்டேன். The refractive index of water ங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா, வாட்டரோட refractive index. So என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா 4/3 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். The refractive index of water 4/3. The refractive index of glass எப்படி represent பண்ணலாம் அப்படினா 3/2 ன்னு represent பண்ணலாம். அப்படினா இது 1. So இது என்ன சொல்லலாம்? 1.33 ன்னு சொல்லலாம். 1.3. இது என்ன சொல்லலாம்? 1.3/2 ங்கிறது என்ன சொல்லலாம்? 5 ன்னு சொல்லலாம். 1.5. அப்படினா இதுல மூணுல எது denser medium-ஆ இருக்கும்? Glass is denser medium. Water அதுக்கு அப்புறம் கம்மியா இருக்கும். அதை விட கம்மியா இருக்கிறது air is more less-ஆ இருக்கும். S-ஆன ஒரு கடிமி பாயிண்ட். தயவு செய்து இந்த மைண்ட்ல வெச்சுக்கங்க இந்த ரிலேஷனை. இப்போ நான் எங்க இருந்து டிராவல் பண்றேன் அப்படினா refractive index of air. so இந்த ஏர்ல இருந்து வாட்டருக்கு டிராவல் ஆகறேன்னு வெச்சுக்கலாம். so it is ஏர்ல இருந்து வாட்டருக்கு டிராவல் ஆகுது. so can we calculate refractive index of water with respect to air? சொல்லுங்க பார்க்கலாம். refractive index of water with respect to air எப்படி கால்குலேட் பண்ணலாம்? refractive index of water with respect to air எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so refractive index of water divided by refractive index of air இல்லையா? refractive index of water ங்கிறது 4/3, air ங்கிறது 1. S and or getting me point into 1. So என்னவா இருக்கும்? refractive index of water with respect to air 4/3. light எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது? it travel from air to water க்கு டிராவல் ஆகுது. clear? Yes or no? இதுவே நான் எடுத்துட்டேன். listen carefully. second எடுத்துர்க்கேன்னு வெச்சுக்கங்க. இப்போ நான் எடுத்துட்டேன். it is traveling from இது water, இது glass medium எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க. glass medium எடுத்துட்டேன். so இப்போ டிராவல் ஆகுது. right? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். refractive index of glass with respect to water calculate பண்ணுங்க பார்க்கலாம். refractive index of glass with respect to water, can you tell me that? so notes குடுப்பீங்களா சார்? yes definitely. so இந்த நோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படினா you have to be attend till the end of the video. so தயவு செய்து end of the video வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு என்ன ஆகும்? so நீங்க end of the video அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, sometime you miss பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நோட்ஸ் வேணும் அப்படினா you have to be stay till the end. and also நான் கேக்குற क्वेश्चनக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. எமிலி, ஓகேவா? நான்சி, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். refractive index of glass with respect to water கால்குலேட் பண்ணுவோம். refractive index of glass with respect to water எப்படி எழுதலாம்? refractive index of glass divided by what? refractive index of water. refractive index of glass எப்படி சொல்லலாம்? what is the refractive index of glass? refractive index of glass ங்கிறது என்ன சொல்லலாம்? 3/2. refractive index of water ங்கிறது என்ன சொல்லலாம்? 4/3 ன்னு சொல்லலாமா? so என்ன சொல்லலாம்? 9/4. yes or no? 9/4 8. 9/8 ன்னு சொல்லலாம் இல்லையா? 9/8. is it clear? yes, everyone understood it? இதுவே நான் எடுத்துட்டேன். இதே refractive index of the refractive index of water with respect to glass அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? refractive index of water divided by refractive index of glass. refractive index of glass எப்படி சொல்லலாம்? refractive index of water ங்கிறது 4/3, refractive index of glass ங்கிறது 3/2. so என்ன கிடைச்சிரும்? 8/9. so that's why the water இங்க பாருங்க எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது? வாட்டர்ல இருந்து எதுக்கு டிராவல் ஆகுது? கிளாஸ்க்கு டிராவல் ஆகுது. refractive index of glass with respect to water. இது எங்க இருந்து எங்க? கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு டிராவல் ஆகுது. glass to water. ஓகே, water to glassனா 8/9, glass to water அப்படிங்கிறது 8 சரி, water to glass அப்படினா 9/8,
glass to waterங்கிறது என்ன சொல்லலாம் 8/9. இதுக்கு மைண்ட்ல புரிஞ்சு வச்சுக்கங்க. So this question definitely கேட்பாங்க. You must know clearly. So இதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா the relative refractive index ன்னு சொல்லலாம். Understood right? ரெண்டு பார்த்துட்டோம். Absolute refractive index இன்னொன்னு பார்த்துட்டோம். Relative refractive index. கிளியரா அப்படின்னா just fire symbol தட்டி விடுங்க. I can understand this one. வாங்கடா பசங்களா. Yes. So clear everyone understood right? So refractive index னா என்னன்னு பார்த்தோம். Absolute refractive index னா என்னன்னு பார்த்துட்டோம். Clear? So இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி விட்டுருங்க. Okay. So Nancy லைக் பண்ணிட்டீங்களா? Everyone லைக் பண்ணிருக்கீங்களா? லைக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா just சார் பண்ணியாச்சுன்னு சொல்லி விடுங்க. Then I can go with this next one. Yes பண்ணிட்டீங்க. So like yes. Clear? Yes. Okay. Like பண்ணிட்டு சார். Nancy ARB launcher. Okay, we'll start with this. Next one புரியுதா? So இது என்ன சொல்லலாம்? Third part of that. இப்படி தான் நீங்க படிக்கணும். First part, second part, third part. இப்போ fourth part என்ன அப்படின்னா fourth part very very important point என்ன அப்படின்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா fourth part. So fourth part என்ன fourth part? Yes, law of refraction சொல்லலாம். Law of refraction சொல்லலாம். Law of refraction. What do you mean the law of refraction? Law of refraction என்ன அப்படின்னா law of reflection நமக்கு தெரியும். What do you mean law of reflection? அப்படின்னா ஒரு certain condition obey பண்ணும். ஓகே, ஸோ அது என்ன ஆகும், ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது இது எல்லாமே என்னவா இருக்கும், இந்த லா ப்ராப்பரா இருக்கும், சேமா இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? லிசன் கேர்ஃபுல்லி. லா ஃபர்ஸ்ட் லாங்கிறது என்ன சொல்லலாம்? லா ஃபர்ஸ்ட் லா. எஸ். ஸோ இது நான் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் அ மீடியம் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மீடியம். இது நான் செகண்ட் மீடியம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நார்மல் நான் வரையறேன். திஸ் இஸ் வாட் நார்மல் இல்லையா? இன்சிடென்ட் ரே நான் எடுத்துட்டேன். இது எல்லாமே இட் இஸ் அ ரிஃப்ராக்டர் ரே இல்லையா? சீகா இந்த ஆங்கிள் என்ன சொல்லலாம்? இன்சிடென்ட் ஆங்கிள். திஸ் இஸ் வாட் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. இது என்ன சொல்லலாம்? ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அண்ட் நார்மல். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா. ஸோ ஃபர்ஸ்ட் லாங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? த இன்சிடென்ட் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் நார்மல் எல்லாமே என்னவா இருக்கும்? ஒரே டைமென்ஷன்ல. இங்க பாருங்க எக்ஸ் ஒய் 2 டைமென்ஷன்ல நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இட் இஸ் 2 டைமென்ஷன்ங்கிறது என்ன சொல்லலாம்? இட் இஸ் a plane. பிளேன்லயே நாம டிஃபைன் பண்ணலாம் இல்லையா? சோ இங்க பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது பிளேன். சோ இங்க பாருங்க y ஆக்சிஸ்ல ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ண இது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா இன்சிடென்ட் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். x and y ஆக்சிஸ்ல நாம டிஃபைன் பண்ணிட்டோம். சோ அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ராக்டட் ஆங்கிள், நார்மல் ஆல் ஆர் in same plane. All are in same plane. Yes or no? Getting me point? All are same plane. Clear? So all are in what is it? Same plane. This is what is it? First law. So incident ray, reflected ray, refractor ray, normal all are in same plane. So this is what is it? First law. இப்போ second law ங்கிறது என்ன? So very important law. Second law பாருங்க தயவு செய்து பசங்களா கிளியரா புரிஞ்சுங்க. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது ரே ஆப்டிக்ஸ்ல நமக்கு டஃபா ஃபீல் பண்றது எதனால அப்படின்னா அங்க இருக்க லாவை ப்ராப்பரா நமக்கு அப்ளை பண்ண தெரியாது. ஸோ இப்போ நான் எடுத்துட்ட லென்ஸ் லா, அந்த லென்ஸ்ல நம்ம எது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா சைன் கன்வென்ஷன்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ மேக்னிஃபிகேஷன் சைன் கன்வென்ஷன்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டுட் ரைட்? அண்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எதுனா, ஸோ இப்போ பிரிசம் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுல ஜாமெட்ரியில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்லயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ ரிஃப்ராக்ஷன்ல நாம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் we know that second law என்ன லா சொல்லலாம்? it is a Snell's law, right? நமக்கு Snell's law தெரியும். Snell's lawங்கிறது என்ன சொல்லலாம்? எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? Snell's law mu1 sin r is equal to mu1 sin i1 is equal to mu2 sin r அப்படின்னு தெரியும். mu sin i which is equal to mu sin r ன்னு தெரியும். எப்படி அப்ளை பண்றது தெரியவே தெரியாது. ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற பசங்களா. See clear? நீங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டாபிக் அந்த மாதிரி உங்களுக்கு மறுபடியும் ப்ராப்ளம் வரும்போது you will feel that what happy, இதை நம்மளால சால்வ் பண்ண முடியும் நமக்கு தெரியும். பட் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ப்ராப்ளம் வரும்போது பயம் வரும். பயம் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் பொசிஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்து யோசிக்க தோணும். ஸோ ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருங்க. எல்லா ப்ராப்ளத்தும் உங்களால நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம். ஸோ நீட் எக்ஸாம் உங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு, கிராக் பண்ண முடியல. அதுக்கான ப்ராப்ளம் என்னன்னா அதுக்கான சொல்யூஷன் நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம்.
இந்த தயவு செய்து சொல்யூஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சுக்க, எந்த பார்ட்லலாம் வீக்னஸ், ஸோ அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் இந்த ஸ்னெல்ஸ்லா, நமக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்னெல்ஸ்லா தெரியும், ஸ்னெல்ஸ்லான என்ன அப்படிங்கிறது தெரியும், பட் எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தான் தெரியாம போகும். ஏன்னா இந்த ரிஃப்ராக்ஷன் எல்லா பாயிண்ட்லயும் இந்த ஸ்னெல்ஸ் லாவை நாம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட். ஸோ உங்க ஃபாலோ பண்ணி படிக்கணும் சார். எஸ், டெஃபினட்டா யூஸ் பண்ணணும். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ஸ்னெல்ஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எஸ், ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் ஐடியா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர். இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்னெல்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த சேம் ஐடியா. இங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் நான் போறேன்னு வச்சுக்குவேன். ஜென்ரலாவே ஐ எம் டிராவலிங் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிசன், இந்த மீடியத்துல இருந்து எந்த மீடியம்னா, ஸோ இட் இஸ் டிராவலிங் ஃப்ரம், திஸ் இஸ் வாட் இஸ் இன்சிடென்ட் ரே, இதை நான் எடுத்துட்டேன் ரெஃப்ராக்டர் ரே எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 எடுத்துட்டேன், இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 எடுத்துட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர். ஸ்னெல்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னா the refractive index, understand this one, the refractive index, okay, the corresponding medium, and the angle, என்ன angle, sine of the corresponding angle என்னவா இருக்கும், must be constant. இது கான்ஸ்டன்ட் அப்படின்னா நீங்க என்ன அப்ளை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்ளை பண்ணலாம், தேர்ட் லைனுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்னெல்ஸ் லாங்கிறது சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஸோ ஸ்னெல்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ மியூ இன்டு சைன் ஆஃப் த ஆங்கிள் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். mu into sine of the angle remains constant. இதுதான் என்ன சொல்லலாம், the Snell's law. So இங்க நான் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் மீடியம் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். Listen, இந்த மீடியத்துல Snell's law அப்ளை பண்ணலாமா? I am applying the Snell's law for this medium. அப்படினா mu1 sine of incident, that must be constant. அது constant value. Refractive index sine of the angle remains constant. இப்போ இந்த மீடியத்துக்கு நான் Snell's law அப்ளை பண்றேன். See get second medium, இது refracted angle, இது என்ன சொல்லலாம், incident angle இல்லையா? Now இப்ப செகண்ட் மீடியத்துக்கு நான் அப்ளை பண்றேன் mu2 sin r னு சொல்லலாம், that must be constant. இன்னொரு மீடியமா இருந்துச்சுனா mu3 sin r2, அது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். கிளியரா? அப்பனா இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே கான்ஸ்டன்ட், என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாமா? So we can say mu1 sin i, that must be equal to what, mu2 sin r. That's it. So this is at that நாம ரெண்டு மீடியம் யூஸ் பண்ணும்போது the கான்ஸ்டன்ட்டா இருக்கனால I am adding that what, first medium ஓடது செகண்ட் மீடியம் ஓட refractive index sin of angle நான் ஈக்குவேட் பண்றேன். That's it. ஐடியாவை பாத்துக்க. Listen carefully. Even இப்போ நான் எடுத்துட்டேன் டிஃபரண்ட் மீடியம் நான் யூஸ் பண்றேன்னு வெச்சுக்கோ. I am using n number of medium நான் யூஸ் பண்றேன். Listen carefully. I am using n number of medium. இது medium 1. ஓகேவா? This is medium 1 எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த மூணு மீடியம் எடுத்துருக்கேன் பசங்களா, கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். மூணு மீடியம், இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu1 எடுத்துட்டேன், இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu2, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu3 எடுத்துட்டேன். ஸ்னெல்ஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸ்னெல்ஸ் லாவை கிளியரா தெரிஞ்சுக்கங்க. சோ இப்போ லைட் என்ன இருக்கு, இந்த மீடியத்துல இருந்து வந்திருக்கு. சோ திஸ் இஸ் வாட் இஸ் i1 எடுத்துட்டேன், இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் i0 எடுத்துட்டேன், இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu4 னு எடுத்துட்டேன். mu0 and mu4. இப்போ என்ன இருக்கு, இது பெண்ட் ஆயிருக்கு, இங்க பெண்ட் ஆயிருக்கு. இந்த ரே சொல்லும்போது r2 னு எடுத்துட்டேன். again இது பெண்ட் ஆயிருக்கு, இப்படி வந்திருக்கு, again இப்படி பெண்ட் ஆகி ஃபைனலா இப்படி வந்துருச்சு. now ஸ்னெல்ஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மீடியத்துக்கும் செகண்ட் மீடியத்துக்கும் அப்ளை பண்ணலாம், ஆர்எல்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மீடியத்துக்கும் தேர்ட் மீடியத்துக்கும் அப்ளை பண்ணலாம், ஆர்எல்ஸ் இந்த செகண்ட் மீடியத்துக்கும் ஃபோர்த் மீடியத்துக்கும் அப்ளை பண்ணலாம். சோ நீங்க எப்படி வேணும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளைங் தட், எதுக்கு அப்ளை பண்ண போறீங்க பாருங்க ஸ்னெல்ஸ் லாவை, because it is a constant இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் மீடியத்துல ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்றேன். I am applying the first மீடியத்துல ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் மீடியத்துல ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணலாமா? இந்த மீடியம் இதுதான் ஃபர்ஸ்ட் மீடியம், ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணலாமா? வாட் இஸ் ஸ்னெல்ஸ் லா? mu0 the corresponding angle sin of i1 என்னவா இருக்கும், remains constant. remains constant. இப்போ செகண்ட் மீடியத்துல அப்ளை பண்றேன். சோ இந்த மீடியத்துல அப்ளை பண்றேன். சோ இங்க mu1, சோ mu1 sin of இல்லையா, sin of what, r2, that must be constant. that must be constant. இப்போ நான் ஃபைனலா இங்க வரும்போது இது எமர்ஜென்ட் ரேன்னு சொல்லணும், இந்த மீடியத்துக்கு அப்ளை பண்ணலாமா? இப்போ ஃபோர்த் மீடியத்துக்கு அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். mu4 sin of e, that must be constant. அப்ப என்ன பண்ணலாம், இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். நீங்க எதை ஈக்குவேட் பண்ணலாம், இந்த 1ஐயும் இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். சோ இந்த தேர்ட் ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி ஈக்குவேட் பண்ணலாம், mu0 sin i1 that is equal to mu4 sin e னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ இந்த மீடியத்துக்கு இடையில இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, because அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்
clear? That remains constant. Or else இந்த 2க்கும் எதுக்கு அப்ளை பண்ணலாம்? 4க்கு அப்ளை பண்ணலாம். mu1 sin r2 that must be equal to mu4 sin e. அப்படினா ஜெனரலா இங்க பாருங்க எல்லாத்தையும் நீங்க ஈக்குவேட் பண்ணலாம் because it is a constant. mu into sin of the angle remains constant. அப்படினா நீங்க என்ன சொல்லலாம்? அப்படினா இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். mu0 sin i1 that must be equal to mu2 sin r2 is equal to mu3 sin r3 divided by mu4 sin r4. Then what is it? Yes, finally mu4 இல்லையா? So இந்த angle எங்க சொல்லலாம்? Emergent angle. So இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். So it does not change. So this is what is Snell's law. So Snell's law நமக்கு clear-ஆ தெரிஞ்சுக்கணும். The refractive index sin of the angle remains constant. நீங்க first மீடியத்துக்கும் second மீடியத்துக்கு அப்ளை பண்ணலாம். இல்ல first மீடியத்துக்கும் third மீடியத்துக்கு அப்ளை பண்ணலாம். This must be known clearly. Yes or no academy point எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சு அப்படினா just put a thumbs up. So I can go with this idea. Yes or no academy point யாராவது புரியாம இருக்கலாம்? Is it clear, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? Everyone understood, right? I'll take some example that listen carefully. இப்போ நான் எப்படி எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. Now I'm going to take this one. என்னோட மீடியம் நான் எடுத்துட்டேன். I'm taking the medium. ஓகே, இது என்னோட மீடியம்னு எடுத்துட்டேன். ஸோ இதோட ரிஃப்ராக்டிவ் இது ஏர்னு எடுத்துட்டேன். இது ஏர். ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன தெரியும்? 1. ரைட்? இதுவும் ஏர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு என்ன தெரியும்? 1 நமக்கு தெரியும். இப்போ क्वेश्चन என்ன அப்படினா I'm going to take the diffractive. இது நான் என்ன எடுத்துட்டேன்? வாட்டர்னு எடுத்துட்டேன். இது என்னோட மீடியம் வாட்டர்னு எடுத்துட்டேன். Try to answer this one. Water refractive index என்னவா இருக்கும்? 4/3. 4/3. ரைட்? சோ இதுல இன்சிடென்ட் ஆங்கிள் எவ்வளவு இன்சிடென்ட் ஆகுது அப்படினா எவ்வளவு இன்சிடென்ட் ஆகுது அப்படினா சோ இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் தட் 30 டிகிரி னு எடுத்துட்டேன். இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் வாட்? 30 டிகிரி. The angle of incident is what? 30 degree. Angle of incidence is 30 degree. Clear-ஆ? இப்போ நான் எடுத்துட்டேன். See இந்த மீடியம் இங்க பாருங்க, இந்த மீடியம் நான் எடுத்துட்டேன். So this is mu2, இது mu3, இது mu4 இல்லையா? இது mu4 னு எடுத்துட்டேன். இந்த மீடியத்துல என்ன இருக்கு? The angle of refraction என்ன எடுத்துட்டேன் அப்படினா angle of refraction 60 degree னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Angle of refraction is 60 degree. Angle of refraction is 60 degree. அப்படினா இந்த மீடியமோட refractive index என்ன அப்படினு क्वेश्चन கேட்கலாம். இங்க பாருங்க, இதுக்கு தெரியும், பட் இது ரெண்டுத்துக்கும் எனக்கு தெரியாது. நான் எப்படி அப்ளை பண்ணலாம்? Snell's law. சேம். சோ Snell's law நான் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. இங்க தெரியும், இங்க எனக்கு தெரியும், பட் இங்க ரெண்டு தெரியாது. Snell's law எப்படி அப்ளை பண்ணலாம்? இதுக்கும் Snell's law அப்ளை பண்ண போறேன். எஸ் ஆர் நோ ரெடி பாயிண்ட். ஐ அம் கோயிங் டு அப்ளை தி Snell's law. ரெண்டு அதுக்கு அப்ளை பண்ண போறேன். ரெண்டு ஐடியாவுக்கும் ரெண்டு மீடியத்துக்கு அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் இங்க அப்ளை பண்ணலாமா? வாட் இஸ் an angle? So mu into sin r that must be constant. Mu into sin r that must be constant. அப்ப நான் ஃபர்ஸ்ட் மீடியம் சொல்லுங்க, அதோட refractive index என்னது? 1 into angle of incident என்னது? 30 degree. அதுக்கு அப்புறம் இந்த மீடியத்துக்கு அப்ளை பண்ணலாமா? no need to apply that. எப்படி அப்ளை பண்ணலாம்? டைரக்ட்டா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிரலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்? இதோட மீடியம் mu4 the sin of the angle. இந்த sin angle என்ன சொல்லலாம்? 60 degree. கிளியரா பசங்களா? Everyone understood, right? So this must be know clearly. Understand this one. எப்படி அப்ளை பண்றதுங்கிறது நமக்கு தெரியணும். எஸ் ஆர் நோ கெட்டிங் மீ பாயிண்ட். சோ என்ன சொல்லலாம் அப்படினா this is what sin 30ங்கிறது என்ன சொல்லலாம்? 1/2. The refractive index mu4 is equal to sin 60 √3/2. So அப்படினா 2 cancel. mu4 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 1/√3 னு சொல்லலாம். This is what is the refractive index. Clear? Clear-டா பசங்களா? So clear-னா புரிஞ்சுச்சு அப்படினா just thumbs up பண்ணுங்க. I can know that. So புரிஞ்சுதா? Clear? Everyone understood, right? இப்போ क्वेश्चन கேக்குறாங்கன்னு வெச்சுக்கேன். இப்போ இந்த இடத்துல what is the refractor ray கேக்குறாங்க. So r ஓட வேல்யூ என்ன அப்படினு क्वेश्चन கேக்குறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Snell's law அப்ளை பண்ணலாமா? எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க. Snell's law அப்ளை பண்றேன். இந்த மீடியம் எடுத்துட்டேன். இந்த மீடியம். So Snell's lawங்கிறது என்ன சொல்லலாம்? mu into sin of the angle remains constant. இல்லையா? So இந்த மீடியம் ஃபர்ஸ்ட் மீடியமோட refractive index 1. யாரோட refractive index 1? இன்சிடென்ட் ஆங்கிள் என்னது? sin of the incident. Incident angle is 30 degree. இதோட பாருங்க, இது என்னது? வாட்டரோட refractive index என்ன சொல்லலாம்? 4/3 sin of what? Refracted angle. So அப்படினா இதோட ஆங்கிள் நான் எடுக்கிறேன். இது r. இந்த ஆங்கிள் தான் கால்குலேட் பண்றோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. sin 30 1/2 is equal to 4/3 sin of what? r னு சொல்லலாமா? sin of r. அப்படினா இது இங்க மல்டிப்ளை பண்றேன். 3 divided by what? 8 ஆயிருமா? 3 divided by 8. So this is what? Sin r. R ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? R is equal to sin inverse of what? 3/8.
That's it. Clear? Everyone understood, right? எல்லாத்துக்கும் பசங்களா புரிஞ்சுதா? அர்த்தமா இந்த பசங்களா? Clear? Everyone understood, right? எப்படி அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சுதா? Snell's law எப்படி அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சுதா? Clear? Everyone understood, right? Clear-டா பசங்களா? ஓகே, இப்போ யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் பார்க்கலாம். யாரெல்லாம் இருக்கீங்க? How many are present? யாரெல்லாம் present? யாரெல்லாம் present? 2 are present. ஒன்று நான், இன்னொன்று யாரு? ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? நோ நீட் டு ஆன்சரா? Completed? Sujit. Thank you, Sujit. Yes. Clear? So, understood, right? எப்படி Snell's law apply பண்ணலாம்னு தெரிஞ்சுதா? So, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன். Listen carefully. So, ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. So, கிளியரா தெரிஞ்சிட்டு சால்வ் பண்ணுங்க ப்ராப்ளம். So, given. ஃபர்ஸ்ட் given கொடுத்துடலாங்க, சால்வ் பண்ணலாம். எப்பவுமே given எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா பாருங்க. The light ray falls on a glass surface of refractive index என்ன கொடுத்துட்டாங்க? refractive index கொடுத்துட்டாங்க. glass surface ஓட refractive index கொடுத்துட்டாங்க. The angle was 60 degree. The angle between refracted ray க்கு இடையில கால்குலேட் பண்ணணும். angle between reflected ray and refracted ray. refracted ray க்கும் டிஃபரன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். between, that is nothing but angle of deviation கால்குலேட் பண்ணணும். இல்லையா? சோ இப்போ நான் எடுத்துட்டேன். listen carefully. this is what is a medium நான் எடுத்துட்டேன். this is what, இது என்னோட மீடியம் எடுத்துட்டேன். இப்போ falls on refractive index. இதோட refractive index என்ன சொல்றோம்? √3. சரி, air light falls on the glass surface. அப்படினா இதோட refractive index என்ன சொல்லிட்டாங்க? √3. glass surface இது என்ன சொல்லிட்டாங்க? air, right? சோ இப்போ நான் எடுத்துட்டேன். இது angle of incident என்ன சொல்லிட்டாங்க? 60 degree ன்னு சொல்லிட்டாங்க. this is what refracted ray கால்குலேட் பண்ணலாமா? refracted ray. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? angle between refracted and reflected ray. So angle between reflected, so it is not reflected, not angle of deviation, angle between refracted and reflected ray னு கேட்டிருக்காங்க. சோ அப்படினாங்க பாருங்க, இது என்ன இருக்கும்? ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், இந்த சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இப்போ நாம கால்குலேட் பண்ணனும். சோ இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3 ன்னு தெரிஞ்சிருச்சு. கேன் வி கால்குலேட் இதோட வேல்யூ ஆல் கால்குலேட் பண்ணலாமா? இங்க பாருங்க, இது 60 டிகிரினா ரிஃப்ளெக்டட் ரேவும் என்னவா இருக்கும்? 60 டிகிரியா இருக்கும். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், the incident angle thus must be equal to refracted angle. இது 60 டிகிரினா இது 60 டிகிரி ரிஃப்ளெக்டட் angle, ரைட்? நாம இப்போ இதுதான் கால்குலேட் பண்ணோம், இந்த ஆங்கிள் தான் கால்குலேட் பண்ண போறோம். எஸ் ஆனா we are going to calculate this angle. கிளியரா? சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுல r தெரிஞ்சிச்சுனா ஈஸியா சால்வ் பண்ணிரலாம், இல்லையா? r தெரிஞ்சிச்சுனா ஈஸியா சால்வ் பண்ணிரலாம். இங்க பாருங்க, டோட்டல் ஆங்கிள் இங்க இருந்து இங்க வரைக்கும் நான் என்ன சொல்லலாம் அப்படினா, லிசன். சோ எப்படி சொல்லலாம்? இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் நான் சொல்லலாம். இத நான் x ன்னு எடுத்துட்டேன். இந்த ஆங்கிள் I take it is x ன்னு எடுத்துட்டேன். 60 plus x plus r என்ன இருக்கும்? 180 இருக்கும். ஏனா this is straight line, இல்லையா? இது straight line-ஆ இருக்கு. சோ இந்த straight line-னா இதுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் என்னது? இது ஃபுல்லா ஆங்கிள் என்ன சொல்லலாம்? 180. அந்த 180ல என்ன இருக்கு? 60 இருக்கு, x இருக்கு, r இருக்கு. r ஈஸியா கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Snell's law அப்ளை பண்ணலாமா? Can you apply Snell's law? தயவு செய்து அப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். What is the answer from this equation? Snell's law அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். So mu into the sine of the angle remains constant, இல்லையா? இதுதான் Snell's law. So இந்த மீடியம் நான் எடுத்துட்டேன் அப்படினா refractive index 1, sine of the angle என்ன? sin 60 is equal to இந்த மீடியம் refractive index √3 னு சொல்லிட்டாங்க. √3, then what? sin r. நமக்கு r ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, இல்லையா? So sin 60 ங்கிறது என்ன சொல்லலாம்? What is sin 60? √3/2 is equal to √3 sin r னு சொல்லலாமா? அப்படினா இதுவும் கேன்சல். அப்படினா r is equal to sin inverse of what?
1 by 2 s sin inverse of sin எந்த வேல்யூக்கு 1 by 2 வரும் எந்த வேல்யூ அப்படினா so 30 டிகிரிக்கு வரும் இல்லையா 30 டிகிரி s ஆனோ அப்படினா இது 60 இது 30 so substitute பண்ணலாமா 60 plus 30 plus x is equal to 180 60 plus 30 90 இந்த சைடு வந்துச்சுனா x is equal to what 90 clear so இது என்ன சொல்லலாம் x ஓட value is equal to 90 answer என்ன சொல்லலாம் 90 is the answer yes or no clear everyone understood right clear பசங்களா clear அர்த்தமாயிந்தா பசங்களா சுஜித் milky fan boy is understood right nancy உங்களுக்கு நோட்ஸ் வேணாமா nancy என்ன நோட்ஸ் கேட்டு ஓடிட்டீங்க இல்லையா clear okay next question Paul next question is that try this question yes try பண்ணுங்க பார்க்கலாம் question என்னன்னு பார்க்கலாம் so what is the question is that so frequency of light wave in a material frequency கொடுத்துட்டாங்க 2 into 10 to the power of minus 2 into 10 to the power of 14 எதுக்குள்ள மீடியத்துக்குள்ள understand this one இது மெட்டீரியல் அதாவது மீடியத்துக்குள்ள yes or no so frequency in the medium so given எழுதிருங்க பார்க்கலாம் frequency in the medium so what is value is that 2 into 10 to the power of 4 இல்லையா so 14 hertz then the wavelength என்ன கொடுத்துட்டாங்க 5000 angstrom wavelength in medium என்ன சொல்லிட்டாங்க 5 into 10 to the power of 3 angstrom into 10 to the power of minus 10 இது கொடுத்துட்டாங்க மீட்டர் yes or no it is a meter the refractive index of the material கேட்டிருக்காங்க மெட்டீரியலோட refractive index எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் the refractive index equal to c by v ன்னு எடுக்கலாமா refractive index is c by v c ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 3 into 10 to the power of 8 ன்னு சொல்லலாமா divided by so c is equal to nu is equal to c by lambda இல்லையா இப்போ நான் ஸ்பீட் ன்னு சொல்லும்போது என்னவா இருக்கும் ஸ்பீட் சொல்லும்போது just speed is equal to nu lambda min medium இது medium so frequency in medium v க்கு பதிலா நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா v க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் v க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 into 10 to the power of 14 into இது என்ன சொல்லலாம் இங்க பாருங்க +3 இது -10 என்ன ஆயிரும் பேஸ் ஈக்குவலா இருக்கனால பவர் என்ன பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம் 5 into 10 to the power of what -7 கிளியரா 5 into 10 to the power of -7 clear so இப்போ என்ன சொல்லலாம் அங்க பாருங்க இப்போ நான் இத எடுத்துட்டேன் மல்டிப்ளை பண்ண போறேன் 3 into 10 to the power of 8 அப்படியே வச்சிட்டேன் divided by 2 இது 5 2 into 5 10 into பவர் இங்க பாருங்க பேஸ் ஈக்குவலா இருக்கு பவர் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும் +14 -14 +14 -14 இல்லையா +14 and -4 சரி +14 -7 இல்லையா +14 and -7 so அப்ப என்ன சொல்லலாம் so this is 14 -7 இல்லையா 14 -7 என்ன சொல்லலாம் 8 ன்னு சொல்லலாமா denominator 3 into 10 to the power of 8 divided by இங்க என்ன சொல்லலாம் 1 இங்க என்ன சொல்லலாம் 10 to the power of 7 சொல்லலாமா +7 அதாவது 10 into 10 to the power of +7 அப்பனா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம் என்னமா மாறிடும் 3 into 10 to the power of 8 divided by 10 to the power of 8 so இது ரெண்டு கேன்சல் ஆச்சு அப்படினா what is the answer is that 3 refractive index of the medium is 3 clear yes or no any doubt up to here clear பசங்களா புரிஞ்சுதா so this very important question இந்த மாதிரி question தான் நமக்கு கேட்பாங்க can you tell me this one can you try to answer this question வாங்கடா பசங்களா இத ஆன்சர் பண்ணுங்க see இந்த questions எல்லாமே JEE question because NEET 2025 difficult ஆ வந்துருச்சு so நம்மளோட practice questions எல்லாமே JEE லெவல்ல இருக்கு not advanced level so JEE mains-ல இருக்க எல்லா क्वेश्चनையும் நாம தரவு பண்ணிரோம் so ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் can you tell me the answer for this question இது JEE question தான் question பாருங்க as I said the refractive index of the glass is highest than the air yes it is that refractive index of glass is greater than what refractive index of air yes it is good correct next one பாருங்க பார்க்கலாம் yes it is correct next என்ன இருக்கு reason பாருங்க optical density of the medium is directly proportional to mass density is independent of the mass density so we can say it is a wrong answer right it is a wrong answer அப்ப என்ன சொல்லலாம் assumption is correct but reason is what wrong so option சொல்லலாம் A is correct but reason is what not correct C is the answer yes ana everyone understood it so the optical density தான் நாம் represent பண்ணனும் optical density is represent that speed
the speed ratio வச்சு தான் நாம டிஃபைன் பண்ண முடியும். அது ரேர் மீடியமா டென்சர் மீடியமா சொல்லிட்டு இட் இஸ் நாட் அ மாஸ் டென்சிட்டி பொறுத்து டிஃபைன் பண்ண முடியாது. அர்த்தமாய்ந்தா பசங்களா? கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? புரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபயர் சிம்பிள் தட்டி விடுங்க. ஃபயர் ஃபயர் ஃபயர். லைக் பண்ணலாம் அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிருங்கடா பசங்களா. ஓகே, லைக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு 50 லைக் வேணும் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 50 லைக். ஸோ இங்க பாருங்க, சண்டே உங்களோட மைண்ட்ல நீங்க நீட் கிராக் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட படிச்சீங்க அப்படின்னா சண்டே என்ன மண்டே என்ன எல்லா நாளும் ஒரே நாள் தான். ஓகேவா? 111 நாட்கள். இந்த 111 நாட்களுமே ஒரே மாதிரியா தான் படிக்கணும். ஒரு டைம் அதிகமாக படிக்கிறது கம்மியா அப்படிங்கிறதால இல்லை. ஸோ யூ ஹாவ் டு டேக் ஆவரேஜா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு ரீட் ப்ராப்பர்லி. நியர்லி ஒரு 30 hours படித்தா மட்டும்தான் உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸோ தயவு செய்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நீட் 2026 கிராக் பண்ணியிருக்கேன் பசங்களா. ஓகே, நீட் 2027 வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ டோன்ட் ட்ரை த நீட். ஸோ ஏன்னா நம்ம நீட் 2026 கிராக் பண்ணுவோம். இந்த வருஷமே நம்ம கிராக் பண்ணணும். இந்த வருஷமே ஃபிசிக்ஸுக்கு அப்புறம் ஃபிசிக்ஸ் டாட்டா பாய் பாய் சொல்லிடணும். நெக்ஸ்ட் இயரெல்லாம் படிக்கக்கூடாது. ஓகே, ஃபிசிக்ஸ்க்கு டாட்டா பாய் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ரிப்பீட்டர் ஆர் எல்ஸ் 12th. நெக்ஸ்ட் நீங்கள் எதை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னா அனாட்டமி. ஸோ அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். டாக்டருக்கான சிலபஸை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாக்டர் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திங் எவ்ரி ஒன் இன் திஸ் வாட் இஸ் சேனல் தோஸ் ஆர் வாட்சிங் ஆல் த சீரீஸ் ப்ராப்பர்லி டெஃபினட்டாக அவங்களால கிராக் பண்ண முடியும். இல்லை அப்பப்போ வந்து ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வந்து பார்க்குறவங்களுக்கு அங்கே போய் ஒரு நாள் இங்கே போய் அந்த சேனலில் ஒரு நாள் இந்த சேனலில் ஒரு நாள் பார்க்குறவங்களுக்கு நத்திங் வில் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ கீப் ஆன் வாட்ச். ஒரு சேனல் எடுத்துகிட்டு அதை ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. See, I'll tell you that, I'll sure my sessions is good. So I'm strong in the subject. So நீங்க யாரு கூட வேணா காம்படிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ எம் டீச்சிங் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங். எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா சொல்றேன். ஸோ பிளைண்ட்லி நான் ஐம் நாட் சேயிங் தட் சே நான் எடுத்துட்டு ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற எடுத்துட்டு போகவே இல்லை. ஐ எம் டேக்கிங் தட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃப்ராக்ஷன் என்ன, செகண்ட் ஒன் அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன, தேர்ட் ஒன்னுங்கிறது என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன, தென் ஃபோர்த் ஒன் என்னது ஸ்னெல்ஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். 4 ஐடியா. கிளியரா? இதுதான் பேசிக்ங்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஐ எம் நாட் சேயிங் தட் வாட் இஸ் இதை ஃபாலோ பண்ண இதை ஃபாலோ பண்ண. இங்க பாருங்க ஆர்டர் வைஸ் போறோம். ஸோ ஆர்டர் வைஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை தட் வாட் ஆல் த லாஸ் ப்ராப்பர்லி. ஆர்டர் இல்லாம அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ஆர்டர் இல்லாம போயிருவீங்க. ஓகே, உங்களுக்கு ஆர்டரே வராம போயிடும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த ஆர்டர். ஸோ ஐ எம் ஸ்ட்ராங் இன் சப்ஜெக்ட். ஓகே, இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே செமையாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இந்த சேனலில் இருக்க எல்லாவோட பிபிடி பிடிஎஃப் நோட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராப்பராக. ஃபாலோ மட்டும் பண்ணாமல் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இன்னும் அந்த சீரியஸ்னஸ் புரியல, வந்தால் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. 2015 வந்துச்சு, போயிருச்சு. 2016 2026 வந்துச்சு. போகும்போது உங்களுக்கு டாக்டருங்கிற ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துட்டு போகணும் 2026. ஸோ அந்த இயர் நீங்கள் விடாதீங்க. இந்த இயரை நீங்கள் கிராக் பண்ணணும். நீட்டை கிராக் பண்ணி டாக்டர் ஆயிரு. அதை மட்டும் தான் சொல்லுவேன். எஸ் ஆனோ? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நவ் ட்ரை திஸ். as shown in figure, கொஸ்டின் பாருங்க. as shown in figure கொடுத்துட்டாங்க. after passing through the medium one, the speed of light v2, the speed of medium v2 will be in கேட்டிருக்காங்க. சாரி, மணி படிக்கலாம். as shown in figure, after passing through the medium one, ஒரு மீடியம் பாஸ் பண்ணிட்டேன். after passing through the medium one, so this is what is the medium one, the speed என்ன சொல்லிட்டாங்க v2 னு சொல்லிட்டாங்க. இந்த v2வை நாம கால்குலேட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். எஸ் ஆர் நோ? கெட் பி பாயிண்ட். சோ இங்க பாருங்க v2வை நாம கால்குலேட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். கேன் யூ ட்ரை? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் பசங்களா. கேன் யூ ட்ரை? எப்படி அப்ளை பண்ணலாம்? So we can apply the Snell's law and apply பண்ணலாம். Snell's law apply பண்ணலாம். or else refractive index of the medium நம்ம apply பண்ணலாம். Yes or no? இங்க பாருங்க இது c னு தெரிஞ்சிருச்சு. இது பாருங்க இது நமக்கு தெரிஞ்சு. refractive index apply பண்ணலாமா? எப்படி refractive index apply பண்ணலாம்? எப்படி refractive index apply பண்ணலாம்? So நீங்க இதுக்கும் நீங்க apply பண்ணலாம். Snell's law apply பண்ணீங்கன்னா. Okay, but angle of incident, angle of refraction நமக்கு தெரியாது. அப்ப நாம என்னதான் போகணும்? refractive index relation தான் நம்ம போகணும். எப்படி apply பண்ணலாம்? Try with this. So எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இந்த மீடியத்துக்கும் இந்த மீடியத்துக்கு நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? இந்த மீடியத்துக்கும் இந்த மீடியத்துக்கும். கிளியர்? எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா now I'll start. So refractive index of 1 என்ன சொல்லலாம்? c divided by
இல்லையா? C divided by இந்த மீடியத்துக்கு இங்க பாருங்க இதுக்கும் நான் அப்ளை பண்றேன். Just I am applying that. Calculate பண்ணுங்க பார்க்கலாம். So before I am solving, just can you calculate and tell me that what is the answer? Answer என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Can you tell me that? எப்படி அப்ளை பண்ணலாம்? கமாண்டா பசங்களா கமாண்டா பசங்களா கமான் எப்படி அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணலாம்? ஓகே, I'll start. So எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு அப்ளை பண்றேன், ஈஸியா முடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்க பார்க்கலாம். V so மீடியம் 1க்கும் மீடியம் 1 and மீடியம் 2க்கும் அப்ளை பண்றேன். மீடியம் 1 எப்படி கால்குலேட்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? இந்த மீடியம். So ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எப்படி டிஃபைன் பண்ணா இந்த மீடியம் நான் எடுத்துட்டேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம் அதாவது செகண்ட் மீடியம். So மீடியம் 1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1 divided by refractive index of medium 2. Yes, சொல்லுங்க பார்க்கலாம். refractive index of medium 1 divided by refractive index of medium 2. So inversely proportional to speed சொல்லலாமா? Can we take it as inversely proportional to speed? So V1 divided by what? V2. Clear? V1 divided by V2. Clear? Yes or no? This relation நமக்கு தெரிஞ்சுதா? So இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? The speed of light in second medium தான் நான் கால்குலேட் பண்ணனும். Yes. So refractive index நமக்கு தெரியாது. எப்படி கால்குலேட் பண்ணலாம் refractive index? Can you tell me? Try பண்ணுங்க பார்க்கலாம். Can you tell me and try and tell me the answer for this question? Answer for this question? Can you try? ஒரு நிமிஷம். ஹலோ Can you apply? So now we'll start. Okay, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? So either இந்த மீடியத்துக்கு அப்ளை பண்ணலாம் இல்லனா இந்த மீடியத்துக்கு அப்ளை பண்ணலாம். First easy way, I'll start with this medium. எதுக்கு அப்ளை பண்றேனா? So I'm going to apply that. எப்படி அப்ளை பண்றேனா இந்த மீடியத்துக்கும் அப்ளை பண்றேன். So understand this one. Medium the air மீடியத்துக்கும் செகண்ட் மீடியத்துக்கும் அப்ளை பண்றேன். Air. This air. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? refractive index of air divided by என்ன சொல்லலாம்? refractive index of air divided by என்ன சொல்லலாம்? refractive index of what is it? second medium இல்லையா? medium 2. எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? so c இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? c divided by இது என்ன சொல்லலாம்? because இந்த ரெண்டு மீடியத்தை எடுத்துட்டேன் அப்படின்னா c எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது? 1 ல இருந்து சரி இந்த ஏர்ல இருந்து மீடியத்துக்கு டிராவல் ஆகுதா? so எப்படி சொல்லலாம்? v1 எடுத்துட்டேன். next one mu2ங்கிறது என்ன? இந்த மீடியத்துல இருந்து இந்த மீடியத்துக்கு போகுது. yes or no? v2 c divided by v2. clear? so mu1 எடுத்துட்டேன். just I am taking mu air னு எடுத்துட்டேன். mu air எப்படி டிஃபைன்? c divided by v1. mu செகண்ட் மீடியம் என்ன சொல்லலாம்? c divided by v2. clear? so இப்போ நான் எடுத்துட்டேன். then you can calculate this one. try பண்ணுங்க பார்க்கலாம். what is the answer? can you try? so refractive index என்ன சொல்லலாம்? this is what is 1 னு எடுத்துட்டேன். so இந்த c cancel, right? இப்போ v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 1 divided by mu epsilon னு சொல்லலாமா? mu epsilon. so எல்லாமே கொடுத்துட்டாங்க. clear? so mu r epsilon r கொடுத்துட்டாங்க. mu r epsilon r கொடுத்துட்டாங்க. can you substitute and tell me that what is the answer for this? can you try to answer this one? so mu r epsilon r. so root under mu r இல்லையா? so mu r ங்கிறது 9 சரி epsilon r ங்கிறது 9 mu r ங்கிறது 1 divided by v1. so என்ன சொல்லலாம்? 4 into 1. கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம்.
And tell me the answer for this question. Can you try? Check. Can you try and tell me the answer for this? So answer is what? A is the answer. Try பண்ணுங்க பார்க்கலாம். Come on. Refractive index of air. Apply that. The refractive index of, substitute பண்ணலாம், second one divided by, or else we can say speed இருந்து போலாமா. So refractive index of 2 with respect to air எப்படி எழுதலாம் அப்படினா refractive index of 2 divided by refractive index of air னு எழுதலாமா. Yes. Now, so the refractive index எப்படி represent பண்ணலாம்? C divided by the V னு represent பண்ணலாம், V2. Refractive index of நான் இதை எடுத்துட்டேன், which is equal to, இது எப்படி represent பண்ணலாம்? So இது 1 by mu naught epsilon naught இல்லையா? C ஓட வேல்யூ root under mu naught epsilon naught, V2 ஓட வேல்யூ mu r epsilon r. So mu r, so என்ன சொல்லலாம்? mu naught epsilon naught mu r epsilon r னு சொல்லலாமா? இந்த இது cancel. So அப்படினா C divided by V2 is equal to what? So mu r epsilon r. Mu r epsilon r ஓட வேல்யூ பாருங்க, mu r second medium 9 into 1 divided by, so இது என்ன சொல்லலாம்? This is 1. Clear-ஆ? இப்போ V2 எனக்கு வேணும் அப்படினா என்ன சொல்லலாம்? 3 into 10 to the power of 8. இது கீழே வந்துருச்சு அப்படினா 3. So இந்த 3 cancel ஆச்சுனா, so what is the answer is that? Is the answer. Yes or no? Can you go with the next question? Try to answer the next question. I'm back. Yes. Yes, next question பாருங்க. A monochromatic light wave with a wavelength lambda 1 and frequency nu 1 in air enter into another medium of that angle of incident and angle of refraction interface is 45 degree and 30 degree. Angle of incidence என்ன சொல்லிட்டாங்க? Angle of incident is 45 degree, angle of refraction is 30 degree respectively. Wavelength of lambda 2 and frequency nu 2 நம்ம கால்குலேட் பண்ணோம். See, I told you that ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது frequency என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது frequency does not change. frequency என்னவா இருக்கும்? remain same ஆ இருக்கும். The frequency remains same. அப்படினா ஆப்ஷன் பாருங்க, இந்த ஆப்ஷன் listen carefully. ஆப்ஷன் எதை நெக்லெக்ட் பண்ணிடலாம்? So இது ஆப்ஷன் பாருங்க, frequency change ஆகாது இல்லையா? frequency remains same. ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? C இருக்கலாம், இல்லனா 2 ஆ இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்லனா 2 ஆ இருக்கலாம். So ஏனா ரெண்டுத்துக்கும் frequency remains same. இப்போ wavelength மட்டும் நாம கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா wavelength. So can we start with this wavelength எப்படி கால்குலேட் பண்ணலாம்? We can apply Snell's law. நாம அப்ளை பண்ணலாமா? Snell's law அப்ளை பண்ணலாம். எப்படி Snell's law அப்ளை பண்ணலாம்? We'll start with this. Because the relation we know that refractive index இல்லனா Snell's law நான் அப்ளை பண்ணலாம். Refractive இங்க பாருங்க angle கொடுத்துட்டாங்க. Snell's law அப்ளை பண்றேன். mu1 sin of the angle that remains constant இல்லையா? The sin of the angle remains constant. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? mu into sin of the angle remains constant. இப்போ first one எடுத்துட்டேன். யார்னு சொல்லும்போது refractive index 1, sin of angle என்ன angle? 45 degree. That is equal to refractive index of the second medium, the sin of what is it? Incident angle, so refracted angle 30 degree. அப்ப இது என்னது? 1 by root 2 இல்லையா? mu 2 sin என்ன சொல்லலாம்? sin 30 1 by 2. இது இங்க மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன இருக்கும்? mu 2 is equal to what? 2 divided by root 2. இந்த கேன்சல் ஆயிருச்சு அப்படினா ஏனா root 2 எப்படி எழுதலாம்? root 2 into root 2 எழுதலாமா? So என்ன சொல்லலாம்? This is what is it? root 2. So Emily, சார் இப்பதான் சார் क्वेश्चन பார்த்தேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டீங்க? refractive index mu 2 னு எடுத்துருச்சு இல்லையா? இப்போ நாம wavelength கால்குலேட் பண்ணலாம். எப்படி wavelength கால்குலேட் பண்ணலாம்? We know that wavelength is inversely proportional to lambda. Wavelength is inversely proportional to lambda.
சரி, refractive index inversely proportional to lambda. So நாம எப்படி substitute பண்ணலாமா? எப்படி substitute பண்ணலாம்? We'll start with this. So mu air divided by mu medium is equal to என்ன சொல்லலாம்? 1 by air, lambda in air. இது என்ன சொல்லலாம்? Lambda in medium. இப்போ நாம் lambda in medium, lambda 2 தான் கால்குலேட் பண்ணோம். இது 1. இதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? √2 செகண்ட் மீடியம் ஓடுது. இதோட வேல்யூ lambda in medium divided by what? Lambda in air. அப்ப நான் lambda in medium lambda 2 னு எடுத்துட்டேனா இத எடுத்துட்டா lambda 1 by √2. சோ ஆப்ஷன் இருக்கா பாருங்க. எந்த ஆப்ஷன் lambda 1 by √2 இருக்குன்னு பாருங்க. So இது √2 lambda 1. It is not. So what is an answer is that? C is the answer. A is the answer. B is the answer. Okay va? What is values? Lambda 1 divided by √2. Frequency does not change. Clear? Okay. So this is what is the idea. You must know clearly. Any doubt இப்ப வரைக்கும் புரியுதா? So நாம என்ன பார்த்துட்டோம்? 4 டாபிக்க பார்த்துட்டோம். 4 டாபிக்குமே very important. Yes. Second sir. Yes, good ma. Clear? So next என்ன பார்க்க போறோம் அப்படினா refraction தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். Next topic என்னன்னா yes. So நாம எதை முடிச்சிட்டோம்? First we completed refraction முடிச்சிட்டோம். This one over. Next என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to discuss that apparent depth னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Apparent depth என்னன்னு பார்க்கலாம். கிளியரா தெரிஞ்சுக்க what is apparent depth? Okay. So now I am going to calculate that apparent depth னா என்னன்னு பார்க்கலாம். So what is the topic we are going to discuss that? Apparent depth. What do you mean that apparent depth னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். See what do you mean the apparent depth? Apparent depth னா என்ன? So இங்க பாருங்க நான் வாட்டர் நான் எடுத்துட்டேன். Listen carefully. இந்த இடத்துல வாட்டர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So இதுக்குள்ள நான் இந்த பெண்ணை விட்டேன்னா என்ன ஆகும்? உடைஞ்ச மாற தெரியும் இல்லையா? உடைஞ்ச மாற தெரியும். ஏன்னா it is nothing but what is a refraction. இந்த ரிஃப்ராக்ஷன்னால நாம ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு இந்த பென், பட் நமக்கு என்ன இருக்கு? உடைஞ்ச மாதிரி தெரியுது. ஸோ அந்த இல்யூஷன் தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அப்பரண்ட் இல்யூஷன் சொல்லலாம். இதுவே நான் ஒரு காயினை உள்ள வச்சுட்டேன்னு வச்சுப்பேன், எக்ஸாக்டா காயினை ஒரு உள்ள வச்சேன் அப்படின்னா நார்மலா பார்க்கும்போது எனக்கு தெரியாது. ஐம் சீயிங் தட். சி நார்மலா எனக்கு பார்க்கும்போது எனக்கு தெரியாது. என்னாகும்? வாட்டர் ஊத்த ஊத்த என்ன ஆகும்? இட் கேன் பி வாட் இஸ் இட் விசிபிள், நம்மளால பார்க்க முடியும். ஸோ எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் அ ரிஃப்ராக்ஷன் ஐடியா. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் தான் பார்க்க போறோம். எப்படி அப்பரண்ட் டெப்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சி ஃபர்ஸ்ட் அப்பரண்ட் டெப்த்னா என்னன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இது என்னோட பிளேன் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் மை பவுண்டரி. கிளியரா தெரிஞ்சுக்கு இது என்னோட பவுண்டரி. இந்த பவுண்டரியில நான் என்ன எடுத்துட்டேன்? திஸ் இஸ் வாட். இது என்ன எடுத்துட்டேன்? இது என்னோட மீடியம் 1, இது மீடியம் 1, இது என்ன எடுத்துட்டேன்? மீடியம் 2 எடுத்துட்டேன். இது ஏர் மீடியம், இது என்ன சொல்லிட்டேன்? டென்சர் மீடியம் எடுத்துட்டேன். டென்சர் மீடியம். Okay, first one what is it? One air medium, இன்னொன்னு சொல்லிட்டேன் denser medium. இது என்னது? denser medium. இது என்னது? rarer medium. Understand this one clear. இப்போ நான் ஆப்ஜெக்ட் நான் எங்க வச்சிருக்கேன்? Object is placed denser mediumல நான் வச்சிட்டேன். Object is a denser medium. என்ன சொல்லிட்டேன்? Object is denser medium. So இந்த distance நான் என்ன எடுத்துட்டேன்? This distance I am going to take. இந்த distance நான் என்ன எடுத்துட்டேன்? Just U னு எடுத்துட்டேன், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட்? U னு எடுத்துட்டேன். இதுதான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். கிளியர்? யூங்கிறது என்ன சொல்றேன்? U is at ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். U is what? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? இட் லைட் எமிட் பண்ணும். இட் எமிட்ஸ் த லைட். ஸோ எந்த டைரக்ஷன்ல எமிட் பண்ணும் பாருங்க. நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இட் லைட் எமிட்ஸ் த லைட். எப்படி எமிட் பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல எமிட் பண்ணும். லைட் எமிட்ஸ் த லைட். எந்த டைரக்ஷன்ல எமிட் பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல எமிட் பண்ணும். ஒரு நிமிஷம். எந்த டைரக்ஷன்ல எமிட் பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல எமிட் பண்ணும். நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இந்த ரேவை நான் என்ன எடுத்துட்டேன்? லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ரேவை நான் என்ன எடுத்துட்டேன்? இது இன்சிடென்ட் ரேன்னு எடுத்துக்கலாமா? இது எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது? டென்சர்ல இருந்து ரேரா டிராவல் ஆகுது. டென்சர் டு ரேரர் என்ன ஆகும்? இட் இஸ் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். எப்படி இருக்கணும்? ஆக்சுவலா இந்த லைட் இப்படி டிராவல் ஆயிருக்கணும் இல்லையா? இப்படி டிராவல் ஆயிருக்கணும். பட் என்ன இருக்கும்? டென்சர்ல இருந்து ரேரர் போகும்போது இட் இஸ் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். எப்படி போயிருக்கும்? இட்ஸ் லைக் திஸ். எப்படி போயிருக்கும்? இட் இஸ் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். கிளியரா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட்? இது என்ன சொல்லலாம்? ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ராக்டட் ரே. இதை நான் என்ன எடுத்துட்டேன்? நார்மல் சொல்லலாமா? இந்த இடத்துல இது நார்மல். எஸ் ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? ஸோ இந்த ரேங்கிறது இன்சிடென்ட் ரே, இது என்ன சொல்லலாம்? ரிஃப்ராக்டட் ரே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ஆங்கிள், இது என்ன சொல்லலாம்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லலாமா? திஸ் இஸ் வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இது என்ன சொல்லலாம்? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லலாம். ஆர்னு சொல்லலாம். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லலாம். லிசன், நான் ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் வாட் ஆப்ஜெக்ட். இட் எமிட்ஸ் த லைட்.
எங்க இருந்து டென்சர்ல இருந்து லேரர் போகும்போது இட்ஸ் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ரீட்ரேஸ் பண்றேன்னு வச்சுக்கேன். ஐ எம் கோயிங் டு டேக் ரீட்ரேஸ் பண்றேன். ரீட்ரேஸ் அப்படின்னா இதுல இருந்து அப்படியே இதில் இருக்கிறேன். ஆக்சுவலி ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்கும். ஸோ இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் வி கேன் சே இட் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். அங்கிருந்து பார்த்தனா என்னால பார்க்க முடியும், அந்த ஆப்ஜெக்டை என்னால பார்க்க முடியும். இங்கிருந்து பார்த்தா என்னால பார்க்க முடியும். ஸோ இது ஒன்லி தான் ஃபீல்ட் ஆஃப் வியூ. இதுதான் என்னோட ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னா நான் ஆப்ஜெக்டை பார்க்கறது. இப்போ நான் கண்ணாடி வச்சுட்டேன், கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா எனக்கு தெரியும். ஸோ இந்த ஆங்கிள் நின்று பார்த்தா என்ன ஆகாது, எனக்கு தெரியாது, ஒரு சட்டன் ஆங்கிள் தெரியாது. ஸோ அது ஃபீல்ட் ஆஃப் வியூ இல்லை. ஈவன் நான் இந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன், அட்ஜஸ்ட் பண்றேன், இப்படி பார்க்க இந்த டைரக்ஷன்ல வர்றேன் அப்படின்னா ஒரு சட்டன் ஆங்கிள் என்ன பண்ண முடியும், ஐ கேன் சி தட் வாட் எதை பார்க்க முடியும் அப்படின்னா என்னோட இமேஜை பார்க்க முடியும். அதெல்லாமே என்னோட இமேஜ் கண்ணாடியில பார்க்கறது எல்லாமே ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் இங்கிருந்து பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் எங்க இருக்க மாதிரி தெரியும், இங்க இருக்க மாதிரி தெரியும். ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் இல்ல, இதுதான் என்ன சொல்லலாம், இமேஜ்னு சொல்லலாம். கிளியரா? இட் இஸ் இமேஜ். ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, யூங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பட் நமக்கு எங்க தெரியுது, ஸோ இட் இஸ் நாட் அ யூ. எங்க தெரியுது அப்படின்னா எந்த டிஸ்டன்ஸ்ல தெரியுது, இந்த டிஸ்டன்ஸ்ல தெரியுது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட். இது என்ன சொல்லலாம், இதை வீன்னு சொல்லலாமா, இது வீன்னு சொல்லலாம். யூ இது என்ன சொல்லலாம், திஸ் இஸ் சாரி, இதை நான் என்ன சொல்லலாம், வீன்னு சொல்றேன். எஸ் ஆனோ, இமேஜோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இமேஜோட டிஸ்டன்ஸ். கிளியரா? இமேஜோட டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ரெண்டு ஆங்கிள் கால்குலேட் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஒன்று பார்த்துருக்கோம். ஒன்று ஆப்ஜெக்ட், இது என்ன சொல்றேன், இமேஜ். இப்போ விங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா வி இஸ் நத்திங் பட் இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இன்டர்ஃபேஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், இப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்க்கும் இமேஜ் டிஸ்டன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலா இப்போ u என்னவா இருக்கும், இஸ் கிரேட்டர் தென் v இல்லையா? uங்கிறது என்னவா இருக்கும், கிரேட்டர் தென் v. அப்படின்னா அந்த vங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அப்பரண்ட் டெப்த். ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் இங்கிருந்து ஆப்ஜெக்ட் வச்சிருக்க டிஸ்டன்ஸ் தான் அதிகமா இருக்கும். பட் நான் பார்க்கும்போது இமேஜ் எங்க வந்த மாதிரி இருக்கும், முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் அப்பரண்ட் டெப்த் நம்ம சொல்லலாம். வாட் இஸ் அப்பரண்ட் டெப்த்? கிளியரா? ஸோ இப்போ அப்பரண்ட் டெப்த் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னு பாருங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஆங்கிள் தெரியணும், ஆங்கிள் கிளியரா தெரியணும். ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், திஸ் இஸ் வாட்ஸ் மை எக்ஸ். பாருங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் ஆர்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது என்னவா இருக்கும், ஆரா இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இது ஐ எடுத்துட்டேன்னா இது என்னவா இருக்கும், இட்ஸ் லைக் ஐ, பிகாஸ் இட் இஸ் zigzag. இது ஐயா இருக்கும், இது ஆரா இருக்கும். Now I am going to take tan theta எடுக்கலாமா? What is the tan theta? I am writing tan theta. Tan I is equal to tan I opposite side divided by adjacent side இல்லையா? opposite side x, adjacent side, because I இந்த triangle நான் எடுக்கிறேன். I am going to take this triangle. So பாருங்க, எந்த triangle எடுக்கிறேன், I am going to take, just wait, I am going to take எந்த triangle எடுக்கிறேன்னா, see எந்த triangle எடுக்கிறேன் அப்படின்னா I am going to take this triangle எடுக்கிறேன், இந்த triangle எடுக்கிறேன். Yes sir, I am going to take this triangle. Clear? So இந்த triangle நான் எடுக்கிறேன். Even color நான் மாத்திக்கிறேன். So இந்த triangle, so I am going to take this triangle. ஓகேவா? இந்த triangle எடுக்கிறேன். So இந்த triangle பாருங்க, இந்த triangle இன்னும் தெரியல. So just wait. இந்த triangle எடுக்கிறேன். So இந்த triangle opposite side x, adjacent side என்ன சொல்லலாம், u னு சொல்லலாம். Can we take it as a u? Clear? Opposite side என்னது x, adjacent side u. So I am applying that. So எப்படி apply பண்ற பாருங்க. Now tan I is equal to opposite side x, adjacent side u. அதே மாதிரி next எடுத்துட்டேன், listen, tan r கால்குலேட் பண்ண போறேன். tan r இது r இல்லையா, இது r. tan rங்கிறது x divided by v னு சொல்லலாமா, x divided by v, ரெண்டு ரிலேஷன். கிளியரா? tan I ங்கிறது x divided by u, tan r ங்கிறது என்ன சொல்லலாம், x divided by v. Yes, see sin theta, optics பொறுத்த அளவுக்கு sin thetaவும் tan thetaவும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். that is approximately என்ன சொல்லலாம், theta னு சொல்லலாம். that is a parallaxial idea. இப்போ நமக்கு எது கிடைச்சிருச்சு, tan thetaவுக்கும் x u க்கு ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு, tan r க்கும் x க்கும் v க்கான ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ Snell's law நான் அப்ளை பண்ண போறேன். I am going to apply the Snell's law. Snell's law அப்ளை பண்ணுங்க பாருங்க. இந்த மீடியம் 1ம் இந்த மீடியம் 2ம், இது refractive index of 1, இது refractive index of 2. refractive index of denser medium இது என்ன சொல்லலாம், rarer medium சொல்லலாம். எஸ் சார், Snell's law அப்ளை பண்றேன். refractive index of denser medium sin of angle of incident which is equal to refractive index of rarer medium sin of angle of refraction. எஸ் சார், r. right? so இப்போ நான் எடுத்துட்டேன் refract denser medium divided by rare medium என்ன சொல்லலாம், this is what
ஆன்சர் என்ன சொல்லலாம்? refractive index of denser medium with respect to rare medium. Okay, என்ன சொல்லலாம் அப்படின்னா sin i, sin r divided by what? sin i. sin r divided by what? sin i. இதை நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ sin r r divided by i எழுதலாமா? அதே மாதிரி தான் இங்க எழுத போறேன், r divided by i. So equation 1, this is what is the equation 2. 2 divided by 1 எடுக்கலாமா? இந்த ஈக்குவேஷன்ல 2 divided by 1 சொல்லுங்க பார்க்கலாம். 2 divided by sin r tan r divided by tan i. tan r ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? x by v. tan i ஓட வேல்யூ x by u. சோ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? u v. சோ அப்படினா r by i என்ன சொல்லலாம்? r by i க்கு பதிலா என்ன சொல்லலாம்? u by v ன்னு சொல்லலாம். r by i u by v ன்னு சொல்லலாம். கிளியரா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைனலா என்ன கிடைச்சிரும்? I am taking only refractive index மட்டும் எடுக்கிறேன். இதையும் நான் எடுக்கிறேன். So u by v is equal to refractive index denser medium divided by rarer medium. So இப்போ எனக்கு v வேணும் அப்படினா என்ன சொல்லலாம்? இத மாத்தலாம். Refractive index of rarer medium, refractive index of denser medium into u. So this is what is that apparent depth ன்னு சொல்லலாம். v is equal to apparent depth formula பாருங்க பார்க்கலாம். What is apparent depth formula? Apparent depth ஓட formula, so refractive index of rarer medium divided by refractive index of denser medium into what? u னு சொல்லலாம். கிளியரா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. சோ இதுல இருந்து நமக்கு எப்படி ப்ராப்ளம் நமக்கு கேட்பாங்க. இது என்ன அப்படினா போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இப்போ நமக்கு எது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இந்த அப்பரண்ட் டெப்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. சீங்க நான் இந்த இடத்துல டென்சர் மீடியம்ல ஆப்ஜெக்ட் வச்சிட்டேன். சோ அப்சர்வர் எங்க இருக்காங்க? ரேர் மீடியத்துல இருக்காங்க. சோ அப்படினா நமக்கு என்ன செய்யலாம்? see object is denser medium. object எதுல இருக்கு? denser medium. denserல இருக்க object is a denser medium. observer எதுல இருக்காங்க? observer is observed, is seeing. என்ன? observer எங்க இருக்காங்க? rare mediumல இருக்காங்க. rare medium, rarer medium. rarer medium. object is what? denser medium. observer is rarer medium. So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா, so this is what is v is equal to refractive index of rare medium, refractive index of denser medium into what? u. இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் எதுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படினா, ஒரு பீக்கருக்குள்ள ஒரு காயினை நான் வச்சிருக்கேன்னு வெச்சுக்கேன். பீக்கருக்குள்ள நான் காயினை வச்சிருக்கேன். I placed inside that beaker, நான் காயினை பிளேஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படினா, so this is what is a coin. எஸ் ஆர் நோ? இது ஃபுல்லா என்ன இருக்கு அப்படினா வாட்டர் இருக்கு. so water is at fully. வாட்டர் ஃபில்லா இருக்கு. எஸ் ஆர் நோ? இந்த காயின் இருக்க டெப்த் என்ன சொல்லிட்டேன்? ஹச்ங்கற டெப்த் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. ஹச்ங்கிறது தான் இங்க என்னது? u. எஸ் ஆர் நோ? ரியல் டெப்த். எஸ் ஆர் நோ? ஹச்ங்கிறது ரியல் டெப்த். பட் இங்க இருந்து நான் பாக்கும்போது என்ன ஆகும் அப்படினா, so I am seeing from here, listen carefully. இது என்ன பண்ணும்? இது எமிட் பண்ணும் இல்லையா? லைட் எமிட் பண்ணும். இந்த டைரக்ஷன் லைட் எமிட் பண்ணும். now டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம் போகும்போது இட் இஸ் பெண்ட் இன் திஸ் டைரக்ஷன். சோ அப்படினா இது என்னோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வெச்சுக்கேன். அப்சர்வர் எங்க இருக்கு? ரேரர் மீடியத்துல இருக்காங்க. அப்சர்வர் இஸ் அட் ரேரர் மீடியம். சோ இப்போ இந்த ரீட்ரேஸ் பண்ணனா ஆப்ஜெக்ட் எங்க, இமேஜ் எங்க வந்த மாதிரி இருக்கும்? வேர் இஸ் தி இமேஜ்? இங்க வந்த மாதிரி இருக்கும். சோ இந்த ஹைட் h எடுத்துட்டேன் அப்படினா இது என்ன எடுத்துட்டேன்? h dash. இதுதான் என்ன சொல்லலாம்? அப்பரண்ட் டெப்த் னு சொல்லலாம். h dash is nothing but what? அப்பரண்ட் டெப்த். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ நான் எடுத்துட்டேன், இது வாட்டர், இது ஏர் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். refractive index of airங்கிறது 1, refractive index of waterங்கிறது என்ன சொல்லலாம்? so 4/3 னு சொல்லலாமா? can we substitute here? இப்போ நான் எடுத்துட்டேன். அப்பரண்ட் டெப்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v. so h dash. இது என்னது? இது v. இது என்னது? u. எஸ் ஆர் நோ? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். v க்கு பதிலா என்ன சொல்லலாம்? h prime is equal to refractive index of rare medium 1 divided by refractive index of denser medium, refractive index of water into what is real height. so this is what is the idea. h prime is equal to h divided by என்ன சொல்லலாம்? refractive index of water. இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, இது h. இப்போ நான் என்ன பண்றேன்? I am going to take, so capital H minus h dash ன்னு என்ன அர்த்தம்? இது டோட்டலா h. இத நான் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? எவ்வளவு தூரம் மேல போயிரும் தெரிஞ்சிருமா? shift ன்னு தெரிஞ்சிரும். ரைட்? h minus h dashங்கிறது என்ன சொல்லலாம்? it is nothing but shift ன்னு சொல்லலாம். எவ்வளவு மேல ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும். எவ்வளவு ஷிஃப்ட் ஆயிருக்கும்? h ஓட வேல்யூ நான் அப்படியே வச்சிட்டேன். h is equal h minus h dash ஓட வேல்யூ h divided by refractive index இல்லையா? சோ என்ன கிடைச்சிரும்? h வெளிய எடுத்துட்டேன் அப்படினா 1 minus 1 by refractive index சொல்லலாம். so this is what is a shiftங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணலாம். see observer it at rare medium அப்படினா what is a shift? h into 1 minus 1 divided by mu னு சொல்லலாம். இதுவே செகண்ட் கேஸ் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். இன்னொன்னு எடுக்கறேன்.
I'm going to take a different நான் என்ன பண்ண liquid எடுக்கிறேன்னு வெச்சுக்கோ. I'm going to take it as a different liquid. அப்ப நான் first liquid எடுத்துட்டேன். இது ஒரு first liquid. இது என்னோட liquid 1. இது liquid 1. இது 4 இதோட refractive index mu1 எடுத்துட்டேன். Right? Another liquid நான் எடுத்துட்டேன். இன்னொரு இது எடுத்துட்டேன். Another liquid இப்படி எடுத்துட்டேன். ஓகேவா? சோ இதோட வேல்யூ என்ன அப்படினா எவ்வளவு ஃபில் பண்ணிருக்கேன்? H1 ஃபில் பண்ணிருக்கேன். இத H2 வரைக்கும் ஃபில் பண்ணிருக்கேன். அப்ப நான் டோட்டல் ஹைட்ங்கிறது என்ன? H1 H2 இல்லையா? H1 H2 இதுதான் டோட்டல் ஹைட். இப்போ நான் இதுல ஒரு காயினை வைக்கிறேன்னு வெச்சுக்கோ. இன்சைட் நான் காயின் வச்சிருக்கேன் அப்படினா இது என்ன ஆகும்? இட் இஸ் ரேரர். சோ இது என்ன ஆகும்? பெண்ட் ஆகும். எப்படி பெண்ட் ஆகும்? இது லைட் எமிட் பண்ணும். இது பெண்ட் ஆகி ஃபைனலா இங்க வரும் இல்லையா? இப்போ அப்பரண்ட் வேல்யூ என்ன வந்திருக்கும்? somewhere it is like இந்த பாயிண்ட்ல வந்திருக்கும் இல்லையா? क्वेश्चन. சோ இப்போ இந்த அப்பரண்ட் டெப்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா லிசன், இதோட அப்பரண்ட் டெப்த் we can calculate that. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்பரண்ட் டெப்த் h dash is equal to ஓகே இந்த வாட்டரோட ஃபர்ஸ்ட், ஏன்னா நான் ஒவ்வொரு மீடியம் வைக்கும்போது ஒவ்வொரு என்ன ஆகும்? அப்பரண்ட் டெப்த் சேஞ்ச் ஆகும். அப்ப நான் டோட்டல் அப்பரண்ட் டெப்த் என்ன சொல்லலாம்? sum of அப்பரண்ட் டெப்த்னு சொல்லலாம். எஸ் ஆர் நோ? அப்ப என்ன சொல்லலாம்? h divided by அதோட refractive index. இது mu1 எடுத்துட்டேன், இது mu2 னு எடுத்துட்டேன். ரைட்? இது mu2. சோ எடுத்துட்டேனா h divided by mu1 plus what? h divided by mu2. சோ plus so on. எவ்வளவு மீடியம் எடுத்துருக்குமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? அப்பரண்ட் டெப்த் வேல்யூ ஆகும். அப்பரண்ட் டெப்த் ஒவ்வொரு அதுக்கும் என்ன ஒவ்வொரு மீடியத்துக்கு என்ன ஆகும்? வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ getting me point? This must be known clearly. Object is a denser medium, observer is rarer medium. So என்ன சொல்லலாம்? This is what is the relation. Clear? இதுவே இன்னொரு கேஸ் எடுத்துட்டேன். Object is a rarer medium. Object is rarer medium. Rarer medium. Observer எங்க இருக்காங்க அப்படினா observer is a denser mediumல இருக்காங்க. Denser medium. Observer is at observer it is denser medium. அப்படினா என்ன இருக்கும்? தண்ணியில இருந்து சூரியனை பார்க்கறேன். This is question is that. Hi Fiaz, தண்ணியில இருந்து சூரியனை பார்க்கறேன். அதாவது மீன் தண்ணிக்குள்ள இருக்கு. சோ தண்ணிக்குள்ள இருக்க மீன் நான் மேல நின்னுட்டு இருக்கேன், என்ன பாக்குது. தண்ணியில இருந்து நான் பார்க்கறேன். ஓகேவா? சோ this is what is that object is rarer medium. Okay, so liquid observer is what? Denser medium. எப்படி எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ நான் எடுத்துட்டேன் வாட்டர், நான் எடுத்துட்டேன். this is water இல்லையா? சோ இந்த அப்சர்வர் சொல்லும்போது எது? fish ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. just I am taking fish. ஓகே இதுதான் என்னது? அப்சர்வர். இது அப்சர்வர். சோ பேர்ட் எடுத்துட்டேன். I am taking it as a bird. ஓகேவா? சோ இந்த ஹைட்ல இருந்து நான் என்ன எடுத்துட்டேன்? ஆக்சுவல் ஹைட் h ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இது ஆக்சுவல் ஹைட் h. ஆக்சுவல் ஹைட் h ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இந்த மீன் அந்த பேர்டை பார்த்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஹைட் அதிகமாகும். சோ அப்பரண்ட் ஹைட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மேல இருந்து பார்த்துருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர், வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிஷ் என்னவா இருக்கும்? the bird at a distance எப்படி கால்குலேட் பண்ணலாம்? the bird at distance என்னவா இருக்கும் அப்படின்னா it is not a height distanceல இருக்காது, அதை விட அதிகமா இருக்கும். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்பரண்ட் டெப்த் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா listen carefully. h prime is equal to h real height h into what is the refractive index. இந்தோட refractive index. That's it. Multiplication அப்படின்னா observer at எதுல? rare medium. சரி, observer at denser medium. So this must be known clearly. Observer at what? Denser medium. So this is what you have to understand this one. Clear? So this is what you have to understand this. Clear? இப்போ shift எப்படி கால்குலேட் பண்ணலாம்? shift எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? shift is equal to h minus h prime. shift கிடைச்சிருமா? h ஓட வேல்யூ h minus h mu இல்லையா? சோ என்ன கிடைச்சிரும்? h into 1 minus mu. இது என்ன சொல்லலாம்? This is what is it? என்ன சொல்லலாம்? டெல்டா shift ன்னு சொல்லலாம். எவ்வளவு தூரம் ஹைட் மேல போயிருக்கும், இங்க வந்திருக்கும். So this is what is a delta h. கிளியரா தெரிஞ்சுக்கங்க. So this must be known clearly. Yes or no? ரெண்டே क्वेश्चन தான் கேட்பாங்க அப்பரண்ட் டெப்த்ல. So observer எங்கன்னு தெரிஞ்சுங்க. observer at rare mediumனா h by mu. observer at denser mediumனா h into mu. டிவிஷன்னா கம்மியா இருக்கும் டிஸ்டன்ஸ். டிவிஷன்னா observer at rare medium. Multiplication observer at denser medium. So next question பாருங்க. இந்த question answer பண்ணுங்க பார்க்கலாம். Can you try to answer this one? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கமெண்ட் பசங்களா, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Can you answer this question?
I'll be back. Can you answer this question? Because இங்க பாருங்க இதோட height கொடுத்துட்டாங்க. இதோட height 6 meter. 6 is 6 centimeter. இந்த லிக்விடோட பிளேஸ் பண்ணிருக்கணும் 6 centimeter. இதோட refractive index 3/2. இதோட refractive index 8/5. Sir, நாம் refractive index calculate பண்ணணும். The two immiscible liquid of refractive index 8/5 and 3/2 respectively are put a beaker as shown in figure. The height each column 6 centimeter. A coin is placed at the bottom of the beaker for near normal vision. The apparent depth of the coin என்ன சொல்லிட்டாங்க apparent depth calculate பண்ண சொல்லிருக்காங்க. H prime is equal to alpha divided by 4. So இந்த alpha ஓட வேல்யூ நம்ம calculate பண்ணணும். JE question. Alpha ஓட வேல்யூ calculate பண்ணணும். எப்படி alpha ஓட வேல்யூ calculate பண்ணலாம்? Can you try? Try பண்ணுங்களா பசங்களா? எப்படி calculate பண்ணலாம் alpha ஓட வேல்யூ? Can you try? So now I told you that apparent depth எப்படி calculate பண்ணலாம் is nothing but sum of h divided by what? Refractive index. இல்லையா? So எப்படி எழுதலாம்? First medium எடுத்துட்டேன். h என்னது? இந்த medium ஓட height என்னது? 6 cm. 6 into 10 to the power of minus 2 divided by refractive index என்னது? 3/2 plus next ஓடது 6 cm. 6 into 10 to the power of minus 2 divided by apparent depth என்கிறது சொல்லலாம் 8/5. So இதை எடுத்துட்டேன் 6 நான் காமனாக எடுத்துட்டேன் 6 into 10 to the power of minus 2 இது என்னன்னா 2/3 சொல்லலாம் இது என்ன சொல்லலாம் 8/5 சொல்லலாம் LCM எடுத்தா 24 is LCM 6 into 10 to the power of minus 2 24 LCM இல்லையா 24 is the LCM LCM எடுத்தா 24 எவ்வளோ டைம் 24 8 times இங்கே 8 multiply பண்ண 2 into 8 16 plus இங்கே 3 time 3 into 8 ங்கிறது 24 இல்லையா 24 is the LCM so இங்கே என்ன சொல்லலாம் 3 times so 15 ஆயிருமா so இப்போ என்ன ஆயிரும் பாருங்க இந்த 6 இது 24 cancel ஆச்சுனா 4 அப்போ 10 to the power of minus 2 இங்கே 16 plus 15 சொல்லும்போது 31 divided by what 4 so option என்ன சொல்லலாம் because centimeter இருக்கு centimeter is here denominator 4 இருக்கு this is 4 31 இருக்கு what is the answer is that 31 is the answer is it clear clear பசங்களா yes or no any doubt yes question next question போலாம் yes okay next concept நாம போறோம் என்ன அப்படினா this is what is apparent depth முடிச்சிட்டோம் next what we are going to discuss that so என்ன முடிச்சிட்டோம் apparent depth over completed apparent depth completed TIR நாம பார்க்கலாம் next what we are going to discuss that TIR what is a TIR TIR total internal reflection நம்ம பார்க்கலாம் total internal reflection கன்ஃபார்மா இதுல இருந்து क्वेश्चन கேட்பாங்க பசங்களா okay so total internal reflection yes yes so ஒரே ஒரு concept then we'll take a break for this sir நீங்க நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக டீச் பண்ணுவோம் சார் ஒரு டாபிக் டிஸ்கஷன் பண்ணுவாங்க சார் மெக்கானிக்ஸ் டீச் பண்ணுவாங்க நான் 12th இருந்து ஆப்டிக்ஸ் தான் நான் டீச் பண்ணேன் வெவ்வேறு டாபிக் தான் நாங்கள் டீச் பண்ணுவோம் ஓகே இட் இஸ் நாட் சேம் டாபிக் இட் இஸ் வெவ்வேறு டாபிக் தான் நாங்கள் டீச் பண்ணுவோம் சார் மெக்கானிசம் பார்ப்பார் நான் ஆப்டிக்ஸ் அதே மாதிரி 12th இருக்க இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நான் டிஸ்கஷன் பண்ணேன் கிளியர் ஓகே ஸோ டிஐஆர் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் then we will discuss that lens மத்தத எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே so எப்ப என்ன பார்க்க போறோம் அப்படினா total internal reflection so very important topic we are going to discuss that இதுல இருந்து நிறைய क्वेश्चन கேட்பாங்க பசங்களா total internal reflection
இந்த டாபிக்கை பார்க்கலாம். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் என்ன? ஸோ இப்போ பாரு, வாட் யூ மீன் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ வித் திஸ் ஐடியா, நம்ம போயெல்லாம் கிளியரா, then you will understand what is the total internal reflection என்னன்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? Now I am going to take so condition for total internal reflection அப்படினா the light எதில இருந்து travel ஆகணும், it travel from denser mediumல இருந்து rarer mediumத்துக்கு travel ஆகணும். So this is what is the first condition for a total condition for condition TIR என்னவா இருக்கணும்? TIR ஓட condition light should travel from where? denser இருந்து என்ன ஆகும்? denser to rare mediumத்துக்கு travel ஆகணும், rare medium. So this must be no, இதுதான் first condition, இந்த condition இருக்கணும். Understood, right? And also the incident angle first நாம clear பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் condition எல்லாத்தையும் எழுதலாம். ஓகேவா? So இது நான் என்ன எடுத்துட்டேன்? denser medium, இதை நான் எடுத்துட்டேன் rare medium எடுத்துட்டேன். So light எங்க இருந்து எங்க travel ஆகணும்? First condition, light must be travel from denser இருந்து rare mediumத்துக்கு போகணும். சார் இது ரொம்ப yes, so நான் denser இருந்து rarer mediumத்துக்கு நாம போக போறோம். Now see, denser இருந்து rarer mediumத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? Listen carefully, I am going to take, this is what is a normal நான் எடுத்துட்டேன், this but normal. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? இங்க ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் பிளேஸ் பண்ணிட்டேன். just I placed object at this point. இப்போ பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்டை இங்க பிளேஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்க. this is what is a object நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். கிளியரா தெரிஞ்சுக்க. now இப்போ எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது அப்படினா rarer mediumத்துல இருந்து denser to rarer medium சொல்றேன். So denser to rarer medium என்ன ஆகும்? It is bend always away from the normal. It is bend away from the normal. So இப்போ நான் எடுத்துட்டேன் rarer to denser என்ன ஆகும்? It is bend away from the normal. எப்படி இப்போ bend ஆகும்? It's like this, இந்த மாதிரி bend ஆகும் இல்லையா? So இது என்ன சொல்லலாம் அப்படினா, இந்த angle என்ன சொல்லலாம்? Incident angle. இது என்ன சொல்லலாம்? Refracted angle சொல்லலாம், R ன்னு சொல்லலாம். Clear? Refracted angle. So this is what is the incident angle, இது refracted angle. Clear? So now இப்போ rarer to denser medium போயிருச்சு. again நான் என்ன பண்றேன் அப்படினா, இதே சேம் பாயிண்ட் இந்த இடத்துல எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. listen carefully, இப்போ நான் இன்சிடென்ட் ஆங்கிளை அதிகப்படுத்துறேன்னு வெச்சுக்க. if I increase the incident angle is more. so இப்போ என்ன பண்றேன்? இன்சிடென்ட் ஆங்கிளை அதிகப்படுத்துறேன். இங்க பாருங்க, இந்த இன்சிடென்ட் ஆங்கிளை அதிகப்படுத்துறேன். எப்படி அதிகப்படுத்தலாம்? so இப்போ எப்படி டிராவல் ஆகுதுன்னு பாருங்க. now understand this one, it is traveling like this. அப்ப என்ன பாருங்க, இன்சிடென்ட் ஆங்கிள் இந்த இடத்துல வர, இங்க பாருங்க இன்சிடென்ட் ஆங்கிள் 30 டிகிரினா இது என்னவா இருக்கும்? அதை விட அதிகமா இருக்கு இல்லையா? சோ இந்த ஆங்கிள் என்ன இருக்கு? இன்சிடென்ட் ஆங்கிள் அதிகம் பண்ணனா ரிஃப்ராக்டட் ஆங்கிள் என்ன ஆகும்? அதிகமாகும். ஏன்னா இது அதிகம் பண்ணும்போது பெண்டிங் ஃபினாமினா என்ன ஆகும்? அதிகமாகும், பெண்ட் அதிகமாகும். சோ இதை இன்க்ரீஸ் பண்றேன், இது என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் என்ன ஆகும்? அதிகமாகும். ஒரு சர்டன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் என்ன ஆகும்னா ரிஃப்ராக்டர் ரே என்னவா இருக்கும்? இட் இஸ் மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரி. this must be know clearly. so when incident angle அதிகப்படுத்த லைட் எங்க இருந்து டிராவல் ஆகுது? டென்சர் மீடியத்துல ரேரர் மீடியம் டிராவல் ஆகுது. இன்சிடென்ட் ஆங்கிள் அதிகப்படுத்த ஒரு சர்டன் ஆங்கிள்ல ரிஃப்ராக்டட் ரே என்னவா இருக்கும்? இட் இஸ் 90 டிகிரியா இருக்கும். ரிஃப்ராக்டட் ரே 90 டிகிரி. சோ இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்லலாம்? this is we can say it is a critical angle சொல்லலாம். this must be know clearly. so above the critical angle, இப்போ நான் எடுத்துட்டேன்னா 45 டிகிரி தான் critical angle-னா above the critical angle, அந்த 45 டிகிரிக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணனா இன்சிடென்ட் ஆங்கிளை என்ன ஆகும்? எல்லா ரேவும் என்ன ஆகும்? சேம் மீடியத்துக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். ஈவன் இப்போ நான் எடுக்கிறேன் இன்னொரு கண்டிஷன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. now I am going to take this same another condition is that. listen carefully, இது என்னோட நார்மல் எடுத்துட்டேன், இது என்னோட நார்மல். ஓகே, இது என்னோட நார்மல். ஓகேவா? இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? இன்சிடென்ட் ரேவை நான் எடுக்கிறேன். just I am taking the incident ray. இங்க பாருங்க இன்சிடென்ட் ரேவை எடுத்துட்டேன். என்னங்க பாருங்க, இதை விட இந்த ஆங்கிள் அதிகமா இருக்கு இல்லையா? சோ இந்த ஆங்கிள் நான் சொல்லும்போது, so this is what is the incident angle. see here, இந்த ஆங்கிள் நான் எடுத்துட்டேன். so this is what incident angle. the incident angle is greater than critical angle இருந்துச்சு அப்படினா refracted நடக்காது, reflection தான் நடக்கும். understand this one clearly. so the total internal reflection எப்ப occur ஆகும் அப்படினா, listen carefully, the incident angle critical angle இருந்தாலும் and also the incident angle more than critical angle இருந்தாலும் light என்ன ஆகும்? so it is a reflected in the same medium. understand this one. அப்படினா condition for very very important idea you must know clear பசங்களா. okay, condition என்ன? condition for refraction என்ன? total internal refraction என்னவா இருக்கணும்? first condition பாருங்க, I am taking this condition for total internal refraction right? so total internal refraction நான் எடுத்துட்டேனா எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்களா. see here, first one is that condition for total internal reflection. clear-ஆ தெரிஞ்சுக்கங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா லைட் எங்கிருந்து எங்க டிராவல் ஆகணும், டென்சர் மீடியத்துல இருந்து எதுக்கு டிராவல் ஆகணும், ரேர் மீடியத்துக்கு டிராவல் ஆகும், ரேர் மீடியம். First condition is that. So very very important condition, light should be travel from where, denser medium to rare medium. So hello sir, physics, yes. So total internal reflection is a phenomenon which ray light travel from denser medium to rare medium, completely reflected back into the denser medium. Yes, it is the same medium la reflect ஆயிரும். In same case in condition, the incident angle என்னவா இருக்கணும், are greater than or equal to critical angle இருக்கணும். theta c ங்கிறது என்ன சொல்லலாம், it is a critical angle இருக்கணும், critical angle. So அப்படினா total internal reflection இருக்கணும் அப்படினா minimum angle என்னவா இருக்கணும், total internal reflection இருக்கணும் அப்படினா minimum angle critical angle இருக்கணும். So this must be know clearly. So இப்ப Snell's law apply பண்ணலாமா இங்க, I am going to apply the Snell's law and tell me that what is the idea. இங்க பாருங்க Snell's law apply பண்றேன். First condition, இது second condition, இது third condition. ஓகேவா, Snell's law apply பண்ணலாமா. First Snell's law சொல்லுங்க பார்க்கலாம். First conditionல 1. So refractive index of the medium, இத நான் denser medium எடுத்துட்டேன், இது denser medium, இது rarer medium எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Light travel from denser to rarer medium. So if Snell's law apply பண்ணா mu denser, the sign of the incident is equal to mu r sin of r னு சொல்லிடலாம் இல்லையா. This is what is the first condition. Clear? இப்போ second ray ல apply பண்ணான்னு வெச்சுக்கோங்க, second conditionல apply பண்றேன். So இது என்ன சொல்லலாம், denser medium, the angle second conditionல என்ன angle படுது, critical angle படுது, theta c is equal to what, refracted ray என்னவா இருக்கும், 90 degree. So rare medium into what, sin of 90. அப்ப என்ன சொல்லலாம், இப்ப critical angle calculate பண்ணலாமா, இத நான் கீழ கொண்டு வந்தறேன், sin 90 become 1 இல்லையா. So இப்ப என்ன சொல்லலாம், sin theta c is equal to what, mu r divided by what, denser medium னு சொல்லலாம் இல்லையா. sin theta c is equal to mu r divided by mu d னு சொல்லலாம். இப்ப theta c எனக்கு வேணும் அப்படினா theta c is equal to sin inverse of what is, we can say it is a refractive index of denser medium, refractive index, sorry, rare medium is denser medium. So this is what is the idea, you must remember that. Okay va, clear? So understand this one clear, yes or no. So this is what is the condition for what is it, critical angle சொல்லலாம். This is condition, critical angle நாம சொல்லலாம். இப்போ நாம இந்த third condition apply பண்ணா அப்படினா என்ன இருக்காது, refraction இருக்காது, only reflection. reflectionல நம்ம Snell's law apply பண்ண முடியாது. So இது incident angle இருந்துச்சுனா இது என்னவா இருக்கும், angle of incident. third conditionல angle of incident is equal to angle of reflection. So this must be know clearly. Any doubt இப்போ வரைக்கும் புரியுதா? Yes, clear, understood, right? Okay, take 10 breaks. So we'll discuss that next one. So என்ன பார்க்கலாம் அப்படினா இத பேஸ் பண்ணி problem start பண்ணலாம். Yes or no? And one more thing, so I will discuss one problem, then next we'll call topic போலாம். இப்போ क्वेश्चन பாருங்க, light travel in a distance x, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். Yes. So இப்போ பாருங்க, based on that relation must be know clearly. Light travel at distance என்ன சொல்லிட்டாங்க, so இது total internal reflection வெச்சு தான் அப்ளை பண்ண போறோம். Light travel in a distance x in time t1. அப்ப இந்த distance by time என்ன சொல்லலாம், this is what speed சொல்லலாமா, v1 சொல்லலாமா. Yes or no? Distance by time is speed. Now next one, in air, இது என்னது, air. Next one is that 10x distance divided by what is the time, v2 இல்லையா, v2 in another medium. So some other medium, what is the critical angle calculate பண்ணோம், we have to calculate critical angle. So critical angle எப்படி calculate பண்ணலாம், tan theta c is equal to sin theta c is equal to sin theta c, critical angle is equal to refractive index of dense rare medium divided by diffractive index of denser medium. இப்ப rare mediumனா air, refractive index என்னது 1 divided by இத நாம கால்குலேட் பண்ணோம், refractive index of what, refractive index எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம். So we have to calculate. So generally நாம refractive index எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, refractive index ட்ரை பண்ணுங்களா. The refractive index எப்படி கால்குலேட் பண்ணலாம், we can calculate refractive index எப்படி கால்குலேட் பண்ணலாம். So mu1 ங்கிறது என்ன சொல்லலாம், mu1 first medium எடுக்கும்போது the speed of light divided by speed of in medium v1. mu2 எப்படி கால்குலேட் பண்ணலாம், c divided by v2 னு சொல்லலாமா. அப்ப நான் mu1 rare medium to denser medium எடுத்துட்டேன் அப்படினா என்ன சொல்லலாம், c divided by v1, இது நான் c divided by v2. So இது என்ன, இது கேன்சல். So என்ன கிடைச்சிரும், v2 by v1. So இது என்ன சொல்லலாம், v2 by v1. கிளியரா, v2 by v1. கிளியர் இது வரைக்கும் புரிஞ்சுதா, v2 by v1. இப்போ v2 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இங்க, sin theta c is equal to,
ஸோ மியூ ஆர் டிவைடட் பை மியூ நாம் இப்போ தான் கால்குலேட் பண்ணோம். இது டென்சர், சாரி திஸ் இஸ் வாட் இஸ் டென்சர் மீடியம். கிளியரா? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் V2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வாட் இஸ் V2? 10 V2 எனக்கு வேணும் 10x divided by T2. V1 எனக்கு வேணும். What is V1? X divided by T1. So in the x cancel. அப்போ நான் sin theta c is equal to what? 10 T1 divided by what? T2. அப்போ நான் theta c எனக்கு வேணும். அப்போ நான் sin inverse of what? Sin inverse of 10 T2 divided by T1. Sorry, T1 மேலே இல்லையா? So என்ன ஆன்சர் கிடைச்சிடும்? 10 T1 divided by T2. 10 T1 divided by T2. So option இருக்கு பாருங்க. Can you tell me the answer for? எந்த question answer பாருங்க. எது answer சொல்லுங்க பார்க்கலாம். 10 T1 divided by T2. So this is the answer. Yes or no இருக்குடி இப்போ? கிளியரா? பசங்களா புரிஞ்சுதா? Any doubt? யாராவதுக்கு புரியாம இருக்கா? Not understand anything? Clear? Okay. So next question பாருங்க பார்க்கலாம். Okay. So this can you solve? Two transparent medium A and B separated by the boundary. The speed of light those medium 1.5 10 to the power of 8, 2 into 10 to the power of 8 respectively. The critical angle calculate பண்ணோம். Can you calculate the critical angle? If you have complete பண்ணுங்க பார்க்கலாம். So இது என்ன சொல்றா? ஸ்பீடு கொடுத்துட்டாங்க V1. இப்போதான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இது V1, இது என்னது V2. Can you calculate? So sin of the critical angle. Sin of critical angle is equal to refractive index of rare medium divided by refractive index of denser medium. இல்லையா? refractive index of rare medium divided by denser medium. So it's C divided by V1. இது என்ன சொல்லலாம்? C divided by V2. So இது cancel பண்ணா V2 by V1. இல்லையா? V2 by V1. V2ங்கிறது என்ன? 2 into 10 to the power of 8. V1ங்கிறது என்ன சொல்லலாம்? 3 by 2 இல்லையா? 3 by 2 10 to the power of 8. So இந்த இது cancel. இந்த 2 மேலே போச்சுன்னா 4 by 3. So sin theta c is equal to what? 4 by 3. Theta cங்கிறது என்ன சொல்லலாம்? Sin inverse of what? 4 by 3 ன்னு சொல்லலாம். Yes or no? So what is the answer is that? 4 by 3. 4 by 3 correct? 4 by 3? மாற்றி எழுதிட்டோமா? But 1 pointல இருக்கு. So anywhere mistakes happen. First denser medium 3 by 2 மேலே போயிடுச்சு. ஓகே, மாற்றி எழுதிட்டேன் பாருங்க, ஆப்ஷனே இல்லை. ஸோ டென்சர் மீடியத்தில் ஸ்பீடு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா? இந்த டென்சர் மீடியத்தில் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ சார், காண்ட் யூ ஹியர்? என்னாச்சு? Am I audible, right? Am I audible, right? Am I audible? Yes. Can you hear me? Am I audible? Break ஆகுதா? ஒரு நிமிஷம். Can you hear me more? Yes, okay, thank you. So I'll repeat one more time. See, மறுபடியும் நான் explain பண்றேன். Listen carefully. Critical angle எப்படி define பண்ணலாம் அப்படின்னா, critical angle, just now we discussed that. Critical angle எப்படி define பண்ணலாம்னா, listen. Critical angle is a refractive index of rare medium divided by refractive index of denser medium நாம் define பண்ணலாம். This is what is a critical angle. So இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, listen carefully. So இந்த condition நான் apply பண்ண போறேன். Listen. Yes. So critical angle என்ன சொல்லலாம் அப்படின்னா, refractive index of rare medium divided by refractive index of denser medium. இல்லையா? இதுதான் என்ன சொல்லலாம்? critical angle சொல்லலாம். இல்லையா? இப்போ refractive index எப்படி define பண்ணலாம்? refractive index எப்படி define பண்ணலாம் அப்படின்னா, c divided by v ன்னு define பண்ணலாம். speed of light in vacuum divided by speed of light in medium. So c divided by v1 எடுத்துட்டேன், right? Then c2 divided by v2. இல்லையா? So இது cancel ஆயிரும். Now we must know this. எது rare medium, எது denser medium? இது ஸ்பீடு கம்மியா இருக்கிறது என்ன சொன்னா, ஸ்பீடு கம்மியா இருக்கிறது டென்சர் மீடியம், ஸ்பீடு அதிகமா இருக்கிறது ரேர் மீடியம். ஸோ இப்போ எது ஸ்பீடு கம்மியா இருக்கு பாருங்க, ஸ்பீடு கம்மியா இருக்கிறது எது? ஸ்பீடு கம்மியா இருக்கிறது 1.5 இஸ் கம்மியா இருக்கு. ஸோ we can say 3/2 சொல்லலாமா? எஸ் ஆனா 3/2. ஸ்பீடு அதுக்கு அதிகமா இருக்கு, 2 is more. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? 3/4, ரைட்? 3/4ங்கிறது என்ன சொல்லலாம்? 0.75. ஸோ அப்போ நான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு
Sine inverse of what? 0.75. So option paranga paakalam, sine inverse of 0.75. So A is the answer. Yes or no? Clear? So this is what is the answer you must know clearly. Clear? Yes. So here I will take break. So 10 minutes break. அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னா வில் டிஸ்கஸ் தட் எஸ் ஸோ டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் முடிஞ்சிருச்சு வி வில் ஸ்டார்ட் வாட் இஸ் இட் ப்ரிசமோட ஐடியாவை நம்ம பார்க்கலாம் ஸோ டெஃபினட்டாக அந்த கொஷின்லேருந்து ப்ரிசம்லேருந்து ஒரு கொஷின் வரும் ஸோ யூ மஸ்ட் நோ கிளியர்லி எஸ் கரெக்ட் நான்சி இஸ் கரெக்ட் ஓகே ஸோ வில் டிஸ்கஸ் தட் ஸோ டேக் அ பிரேக் $10. Yes.
Okay, so we'll start. So break is over. I'm audible, right? Ellarkum. Yes, good morning. Good morning. Manganese, good morning. Has good morning. MBBS and BDS. MBBS, BDS, எது பெஸ்ட்? MBBS ஆல்வேஸ் அல்டிமேட். ஏன்னா சி நீங்கள் MBBS முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளினிக் போடுறேன்னு வச்சுக்கோ, சிம்பிளாக ஒரு MBBS சர்டிஃபிகேட்டோட கிளினிக் போடுறீங்கன்னு வச்சுக்குவேன். ஸோ கிளினிக் போட்டால் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு டேபிள், ஒரு சேர் இருந்தால் போதும். மெடிக்கல் நீங்கள் எழுதி கூட எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அவங்க வேறு எங்கே வேணால் மெடிக்கல் வாங்கிக்கலாம். அதாவது மெடிக்கல் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல்லேருந்து டேரெக்டாக என்ன ஆகும், உங்களுக்கு சட்டன் அமௌண்ட் வந்துடும் இல்லையா? இது MBBS முடிச்சுன்னா. இது BDS முடிச்சுட்டு அப்படின்னா யூ ஹாவ் டு பை அ எக்யூப்மெண்ட். ஸோ நீங்கள் MBBS முடிச்சு எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒரு 10,000க்குள்ளே ஒரு 6,000 to 7,000 ரெண்டோட பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும், எதுவுமே வேண்ட வேண்டியதில்லை. பட் BDS சொல்லும் போது யூ ஹாவ் டு பை அன் எக்யூப்மெண்ட் வாங்கணும். அதுக்கே என்ன இருக்கும், லேக்ஸில் செலவாயிடும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் MBBS. ஓகே, BDS உங்களுக்கு சான்சஸ் பை சான்ஸ் உங்களால் கிராக் பண்ணிட்டு பட் MBBS கிடைக்காம இருக்கும்போது அந்த டைமில் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாது ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது BDS நீங்கள் போகலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான். அதாவது உங்களுக்கு ஆம்பிஷன் BDS நான் படிக்கிறேங்கிறது ஆம்பிஷன் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் தட். பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் MBBS யூ கேன் கோ வித் தட். Instead of BDS you can go with the MBBS. Hello, hi Deepa, Nancy, NNC sir, or help sir, physics practice panna question kudunga sir. Yes, so group la and the Telegram group la we are posting that one by one naanga post பண்றோம். உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும், மெட்டீரியல் கிடைக்கும், and also ப்ராப்ளமும் போஸ்ட் பண்றோம். ஸோ தயவு செய்து டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வேண்டியது எல்லாமே அங்கே கிடைக்கும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் திங், எஸ் தீபா சார், மை சார்ஜ் வென்ட் டு டவுன், ஸோ ஐ வில் ஜாயின் லேட்டர். ஓகே மேம், வில் ஜாயின். ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன். நாம் என்ன பார்த்துட்டோம்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். Total internal reflection, critical angle calculate பண்ணோம். அதை பேஸ் பண்ணி one more problem we'll discuss that. Okay, we'll start the relation. இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் தெரியறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, see here, நமக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு இப்போதான் நம்ம என்ன பார்த்தோம்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தோம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஐம் ஸ்டார்டிங் தட் கிரிட்டிக்கல் ஆங்கிள். சேம் ஐடியாவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ வந்துட்டேன். எஸ், வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. எஸ், ஸோ வில் ஸ்டார்ட். இப்போ நாம் என்ன பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தோம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தோம் இல்லையா? கிரிட்டிக்கல் ஆங்கிள்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா sin theta c is inversely proportional to what is a refractive index சொல்லலாம். refractive index rare mediumனா இங்க ஏர் எடுத்துட்டேன். so that is one. இப்போ refractive index inversely, critical angle is inversely proportional to refractive index இல்லையா? இப்போ refractive index அதிகமா இருந்துச்சுன்னா critical angle என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். which mean that டக்குன்னு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஸ்மால் ஆங்கிள் நடந்துடும். ஓகேவா? இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்லலாம்? mu is equal to 4/3 இல்லையா? 1.3ன்னு எடுக்கலாம். கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்லலாம்னா, ஸோ கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா 3/2. திஸ் இஸ் வாட்? 1.5. ஸோ இதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் நான் எடுத்துட்டேன், வாட்டர் எடுத்துட்டேன். இதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஸோ கிளாஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும் அதுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்படின்னா கிளாஸ் ஹேவிங் லெஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இல்லையா கம்பேர்ட் டு வாட்டர். அப்படின்னா கிளாஸ்ங்கிறது கம்மியான ஆங்கிள், அதாவது ஒரு 45 டிகிரி ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா, சரி, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா வாட்டர் என்ன இருக்கும்? அதை விட அதிகமா இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. Yes or no getting my point? So this very important thing, critical angle அதிகமா இருக்கும். எதுக்கு? critical angle of water is more compared to what? Glass. Yes or no getting my point? This must be known clearly. And one more thing is that, so இது first one condition. Second condition எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. If I take it as a second condition, இப்போ நான் critical angle தான் எடுக்கிறேன். critical angle is inversely proportional to refractive index இல்லையா? That is a proportional to wavelength-க்கு நான் போலாமா? wavelength-ங்கிறது என்ன சொல்லலாம்? So wavelength-ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, so refractive index-ங்கிறது என்ன சொல்லலாம்? c/b is proportional to b-ங்கிறது என்ன சொல்லலாம்? nu lambda இல்லையா? nu lambda, right? So this is what is a nu divided by nu naught. So leave it this
lambda மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். So lambda, the refractive index inversely proportional to lambda இல்லையா? அப்படின்னா lambda அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஓகே refractive index கம்மியா இருக்கும். பட் critical angle என்னவா இருக்கும்? lambda அதிகமா இருந்துச்சு அப்படின்னா critical angle என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். So more critical angle. This must be known clearly. This is what is the second point as that. So ஒரு ஹெல்ப், ஹலோ சொல்லுங்க, 90 above ஸ்கோர் பண்ணலாமா சார்? சார் ஃபிசிக்ஸுக்கு என்சிஆர்டி இல்லை எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எம்டிஜி பிவைக்யூஸ் போதுமா சார்? இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் 90 எல்லாம் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் மட்டும், எக்ஸாம்பிள் மட்டும், எம்டிஜி மட்டும் சால்வ் பண்ணி ஒரு இல்லை. ஓகே, நீங்கள் எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ தயவுசெய்து உங்களோட பிவைக்யூ கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஐ வில் சே தட் பிவைக்யூ. லாஸ்ட்டு ஒரு 3 இயரோட கொஸ்டின் பிவைக்யூஸ் 2023, 24 and 25 ஓட பிவைக்யூ சால்வ் பண்ணுங்க. என்சிஆர்டி ஸோ போர்டு எக்ஸாமோட பிவைக்யூ சால்வ் பண்ணுங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் யூ கேன் கோ வித் சி ஐடியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ கெப்பாசிட்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டர்லேருந்து நிறைய டைம் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ கேஸ் ஸ்டடி கேட்டிருக்காங்க. கேஸ் ஸ்டடி கெப்பாசிட்டர் வந்து நிறைய டைம் கேஸ் ஸ்டடி கேட்டிருக்காங்க அப்படின்னா கெப்பாசிட்டரை பேஸ் பண்ணி நிறைய கேஸ் ஸ்டடி ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அது எப்போ தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு எதுலேருந்து கேஸ் ஸ்டடி கேட்பாங்க, எதுலேருந்து 5 மார்க் கேட்பாங்க, எதுலேருந்து 2 மார்க் 1 மார்க் 3 மார்க் எல்லாம் கேட்பாங்க எனக்கு தெரியணும். அப்போ தான் என்ன ஆகும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், எம்டிஜியை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் பசங்களை. ரைட்டா? ஸோ யூ மஸ்ட் நோ கிளியர்லி. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். இப்போ நான் எதுக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ஐ எம் கோயிங் டு டேக். இப்போ நான் லாம்டா ஃபார் ரெட்டுக்கு என்னவா இருக்கும், வேவ்லென்த் ஃபார் ரெட் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு வாட் இஸ் இட் வயலட். அப்படின்னா வயலட்டோட இப்போ நான் ஆர்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, கிரீனுக்கு என்னவா இருக்கும், ஸோ லாம்டா ஆர் ஓகே எதை விட அதிகமாக இருக்கும் கிரீன். அதுக்கப்புறம் என்னவா இருக்கும், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் வயலட் இல்லையா? ஸோ கிரீன் வயலட் ப்ளூன்னு சொல்லாமா? ஸோ மெயின்லி இம்பார்ட்டன்ட் கலர் நாம் யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா மெயின் இம்பார்ட்டன்ட் கலர் லாம்டா ஃபார் ரெட் அதிகமாக இருக்கும், லாம்டா ஃபார் எல்லோ, லாம்டா ஃபார் கிரீன், லாம்டா ஃபார் ப்ளூ, ரைட்? த லாம்டா ஃபார் வாட் வயலட் சொல்லாமா? இந்த ரிலேஷனில் இருக்கும். அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் ரெட் அதிகமாக இருக்கும். கிரிட்டிக்கல் ஆங்கிள் சரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிளே போகலாம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் ரெட் இஸ் மோர், கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் எல்லோ, then critical angle for what? Green, the critical angle for what? Blue, then finally எதுக்கு லீஸ்டா இருக்கும்? critical angle for நாம என்ன சொல்லலாம், violetக்கு லீஸ்டா இருக்கும் இல்லையா? so this must be known clearly. the critical angle அதிகமா இருந்துச்சு அப்படின்னா so wavelength அதிகமா இருந்துச்சுன்னா critical angle-உம் அதிகமா இருக்கும். understand this one. இப்போ நான் 3 லைட் நான் பாஸ் பண்றேன், listen carefully. இப்போ நான் 3 லைட் நான் பாஸ் பண்றேன், listen carefully. ஸோ என்னோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன எடுத்துட்டேன்னா 3 லைட் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஒயிட் லைட் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஒயிட் லைட்டில் பாஸ் பண்ணும்போது இங்கே பாருங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் நான் எடுத்துட்டேன் ப்ளூவோட வேல்யூ, கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் ப்ளூவோட வேல்யூ நான் எடுத்துட்டேன் 30 டிகிரின்னு எடுத்துட்டேன். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் ப்ளூ ஓகே, கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் க்ரீன்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா 35 டிகிரின்னு எடுத்துட்டு வச்சுக்கிறேன். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் க்ரீனுங்கிறது 35 டிகிரி. தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் ரெட்டுங்கிறது 60 டிகிரின்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இது ப்ளூ க்ரீனோடது, இது ப்ளூவோடது, இது ரெட்டோடது. இப்போ நான் பாஸ் பண்ற லைட்டு எதில் பாஸ் பண்றேன்னா இன்சிடென்ட் லைட். லிசன் கேர்ஃபுல்லி. இன்சிடென்ட் லைட் நான் எதில் பாஸ் பண்றேன் 45 டிகிரியில் படுற மாதிரி வச்சுட்டேன். இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன சொல்லிட்டேன் 45 டிகிரியில் படுற மாதிரி எடுத்துட்டேன். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் ப்ளூ 30 டிகிரி, கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் கிரீன் 35 டிகிரி, கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் ரெட் 60 டிகிரி. அப்படின்னா இதுல எதை எல்லாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் பாருங்க பார்க்கலாம். எதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், எது ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்? பிகாஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் 45னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் 30 டிகிரி என்ன ஆகும், இந்த ப்ளூ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துடும். அதே மாதிரி கிரீனும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துடும். ஏன்னா இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் வாட் இஸ் இட் த கரஸ்பாண்டிங் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ரெட்டுங்கிறது 60, பட் நான் இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன இருக்கு 45 தான் இருக்கு. என்ன ஆகாது, இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது, ரிஃப்ராக்ஷன் நடக்கும். கிளியரா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. எனி டவுட் இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? Yes or no? Everyone understood, right? So this must be no. So critical angle wavelength எதுக்கு அதிகமா இருக்கோ அதோட critical angle அதிகமா இருக்கும். This must be no clearly. So இதை பேஸ் பண்ணி பாருங்க. இதை நான் எடுத்துட்டேன். இந்த क्वेश्चन பாருங்க. What will happen? The beam of light consists of red, green and what's blue னு சொல்லிட்டேன். இப்போ wavelength எதுக்கு அதிகமா இருக்கும்? wavelength ரெட்டுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா? So wavelength for red is more, then wavelength for green
then what wavelength for என்ன சொல்லலாம் blue னு சொல்லலாமா wavelength for blue is more color incident on the right எதுல incident ஆகுது prismல incident ஆகுது now the refractive index of the material of the prism இதோட prism கொடுத்துட்டாங்க இந்த prism ஓட refractive index என்ன கொடுத்துட்டாங்க இந்த prism ஓட refractive index கொடுத்திருக்காங்க so the refractive index of the material of the prism of above red green and blue wavelength என்ன சொல்லிட்டாங்க 1.39 okay இப்போ refractive index of blue கொடுத்துட்டாங்க இல்லையா refractive index for green கொடுத்திருக்காங்க 1.39 கொடுத்திருக்காங்க refractive index for next one blue கொடுத்திருக்காங்க 1.44 கொடுத்துட்டாங்க right சரி red எடுத்து 1.33 சரி red ஓட 1.3 தயவு செய்து நோட் பண்ணிக்க red ஓட 1.339 next blue green ஓடது எடுத்துட்ட 1.44 next one what blue ஓடது என்ன எடுத்துட்ட 1.47 எடுத்துட்ட எஸ் ஆனா 1.47 wavelength correct no wavelength sorry refractive index தான wavelength the refractive index of that sorry refractive index தான் கொடுத்திருக்காங்க not a wavelength refractive index for red என்ன கொடுத்துட்டாங்க question பாருங்க the refractive index of the material of the prism above the red blue and what green so green blue red ஓடது என்ன கொடுத்திருக்காங்க 1.39 next green ஓடது எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1.44 then blue ஓடது என்ன கொடுத்திருக்காங்க 1.47 கொடுத்துட்டாங்க இதான் என்ன சொல்லலாம் it is a refractive index கொடுத்துட்டாங்க இது refractive index it is not a wavelength it is a refractive index கொடுத்துட்டாங்க red refractive index for green the refractive index for blue clear question இதுதான் question கொடுத்திருக்காங்க now so இப்ப option பாருங்க separate all the three colors from the one another not separate three colors first நாம என்ன கால்குலேட் பண்ணோம் refractive index நாம கால்குலேட் பண்ணோம் இப்போ இந்த refractive index நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா critical angle தெரிஞ்சிருச்சு அப்படினா the critical angle inversely proportional to refractive index அதிக critical angle இருந்துச்சுனா கம்மியான refractive index இருக்கும் சோ இப்போ நான் இதுல critical angle கால்குலேட் பண்றேன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் critical angle I am going to calculate இப்போ லைட் என்ன ஆகும் இதுல போய் படும் இல்லையா இதுல படும் now இது என்னோட நார்மல் சோ இது என்ன ஆகும் refraction நடக்கும் total internal refraction நடக்கும் இப்போ நான் critical angle கால்குலேட் பண்ணலாமா can we calculate critical angle theta c ன்னு கால்குலேட் பண்றேன் sin theta c is equal to what 1 by critical angle அப்ப என்ன இங்க பாருங்க இது என்னோட angle இங்க பாருங்க இது 90 degree the incident angle என்ன சொல்லிட்டாங்க so incident angle is what 0 degree ஏனா நார்மல் மேலே படுது அப்படினா நார்மல் இருந்த angle தான் incident angle இப்போ இது 45 degree இது 90 இது என்னவா இருக்கும் 45 degree so this is also 45 degree இப்போ நான் செப்பரேட்டா வரைஞ்சேன் அப்படினா என்ன கிடைச்சிரும் பாருங்க now I'll draw so இது நான் டைரக்ட்டா இங்க படுறேன்னு வெச்சுக்கோ இது 45 degree இது நார்மல் இது total internal reflection நடந்துருச்சுன்னு வெச்சுப்பேன் so இது என்னவா இருக்கும் 45 degree இது என்னவா இருக்கும் 45 degree அப்ப நான் என்ன சொல்லலாம் sin critical angle இல்லையா 45 degree is equal to 1 by refractive index இல்லையா so 45 degree-ங்கிறது என்ன சொல்லலாம் 1 by root 2 is equal to 1 by refractive index ஓட வேல்யூ என்னது root 2ங்கிறது 1.414 அப்படினா அங்க பாருங்க இது refractive index 1.414 இப்போ எதெல்லாம் total internal reflection நடக்கும் இங்க பாருங்க எக்ஸாக்ட்டா இதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா refraction நடக்கும் ரைட் இதுக்கு reflection நடக்கும் இப்போ பாருங்க green 1.41 இது என்ன ஆகும் reflection நடக்கும் இல்லையா reflection நடக்கும் சோ இது என்ன ஆகும் it is a reflection நடக்கும் எது reflection நடக்காது 1 point red ஓட நடக்காது the separate red color pattern from that what green and another one we can say is what blue color ன்னு சொல்லிரலாம் yes ஆனா இருக்கடமே இப்போ clear yes so this is what is that next one இது என்ன சொல்லலாம் this is what is the total internal reflection இப்போ நாம என்ன போலாம் அப்படினா next one so we completed that total internal reflection complete பண்ணிட்டோம் இது over so now what we can go to discuss that refraction through the prism நாம் பார்க்கலாம் so இது டெஃபினட்டா क्वेश्चन கேட்பாங்க refraction through the prism will start with this okay so refraction through the prism எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் clear everyone understood right யாராவது புரியாம இருந்துச்சுனா சொல்லுங்க then I can discuss that one more time also so what we are going to discuss that next one refraction through the prism refraction through prism
refraction through prism. So very very important topic is that. So clear ah புரிஞ்சுக்க refraction through the prism. இப்போ நான் one by one discussion பண்ணலாம். What we are going to discuss that என்னோட prism நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். This is what's my prism. clear ah தெரிஞ்சுக்க. இதுல நாம first என்ன தெரியணும் அப்படின்னா angle of prism நமக்கு தெரியும். நிறைய பேர் ஃபேஸ் பண்ற இஷ்யூ அப்படின்னா எது angle of prism அப்படிங்கிறது தான் ஃபேஸ் பண்ற இஷ்யூ. ஃபர்ஸ்ட் இஷ்யூ எப்படி angle of prism நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். See லைட் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? it will bend, right? ஸோ இப்போ நான் angle of prism எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா பாருங்க, listen carefully. இப்போ லைட் எங்கிருந்து எங்க டிராவல் ஆகுது அப்படின்னா அங்க பாருங்க, இது இன்சிடென்ட் ரே, இது இன்சிடென்ட் ரே எடுத்துட்டேன். இது என்னது? ஏர். இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம் நான் எடுத்துட்டேன், ஆஃப் பிரிசம் மியூன்னு எடுத்துட்டேன், ரைட்? இப்போ லைட் எங்க இருந்து போகுது? ரேர்ல இருந்து டென்சர் மீடியம் போகும்போது என்ன ஆகும்? இட் இஸ் பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல், இல்லையா? ரேர் டு டென்சர் மீடியம், rare to denser medium, it is bent towards the normal, இல்லையா? இப்போ நான் எடுக்கிறேன் rare to denser medium, it's bent towards the normal. எப்படி பெண்ட் ஆகும்? இங்க பாருங்க, நான் இங்க எடுத்துட்டேன். சோ இன்சிடென்ட் ரே எடுத்துட்டேன். this is what is the incident angle சொல்லலாம். இது இன்சிடென்ட் ரே, இது இன்சிடென்ட் ஆங்கிள். இது என்ன ஆகும்? bend towards the normal, இப்படி பெண்ட் ஆகும். then denser to rare சொல்லலாம், it bend away from the normal. so இதுதான் என்ன சொல்லலாம்? it is a refraction of what is it? refraction through the prism, right? இப்போ என்னென்ன கால்குலேட் பண்றோம்னா first angle of prism எப்படி கால்குலேட் பண்ணலாம்? a angle of prism, angle of prism எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. angle of prism, angle of prismங்கிறது என்ன அப்படின்னா the plane, the angle between refracted planeக்கும் reflected planeக்கும் இடையில, அதாவது angle between, first எழுதலாம் angle between எந்தெந்த பிளேனுக்கு இடையில இருக்கிறது? incident plane, incident planeக்கும் incident plane and emergent planeக்கும் இடையில இருக்க angle தான் என்ன சொல்லலாம்? this what is that? a ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். this must be know clearly. first point is that எதுக்கு இடையில இருக்க angle? இங்க பாருங்க, இது incident, இது என்னது? emergent. so இதுக்கு இடையில இருக்க angle தான் என்ன சொல்லலாம்? angle of prism சொல்லலாம். first மைண்ட்ல வச்சுக்க, angle of prismனா என்னன்னு தெரிஞ்சுக்க. கிளியரா? சோ இன்சிடென்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்துருக்கேன் பாருங்க, இப்போ நான் எடுத்துட்டேன். லைட் என்ன இருக்கு அப்படின்னா now I am going to take this one ஐடியா புரிஞ்சுக்கங்க. லைட் என்ன இருக்கு? சோ இது என்னோட சர்ஃபேஸ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். listen carefully. இப்போ நான் இன்சிடென்ட் நான் எடுத்துட்டேன், இங்க இருந்து லைட் இங்க வருது, ஓகேவா? சோ இது என்ன இருக்கு? it is bent towards the normal. சோ இங்க எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுப்பேன். இதுதான் என்ன சொல்லலாம்? angle of prism னு எடுத்துக்கலாம். so this must be know clearly. so angle of prism எப்பவுமே என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா the incident planeக்கும் emergent planeக்கும் இடையில இருக்க angle தான் என்ன சொல்லலாம்? angle of prism நம்ம எடுத்துக்க போறோம். yes or no getting me point? so இப்போ நான் இந்த angle என்ன சொல்லிட்டேன்? r1 எடுத்துட்டேன், refracted angle, first refracted angle. இதை என்ன எடுத்துட்டேன்? r2 னு எடுத்துட்டேன். yes or no getting me point? now question is that understand this one. இப்போ லைட் எப்படி டிராவல் ஆகும்? ஃபர்ஸ்ட் லைட் எப்படி டிராவல் ஆயிருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆயிருக்கும், இல்லையா? so I am getting this separately. so இப்போ என்ன எப்படி டிராவல் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆயிருக்கணும். பட் அது எப்படி பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இட்ஸ் பெண்ட். எந்த மாதிரி பெண்ட் ஆயிருக்குன்னா ஸோ இட் இஸ் பெண்ட் லைக் திஸ், இப்படி பெண்ட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் Δ1, இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். ஏன்னா லைட் இப்படி டிராவல் ஆயிருக்கணும், பட் இப்படி பெண்ட் ஆனதுனால Δ1. அதே மாதிரி இதுல பாருங்க, லைட் இப்படி டிராவல் ஆயிருக்கணும், இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா இப்படி டிராவல் ஆயிருக்கு, பட் என்ன ஆயிருச்சு? இந்த ஆங்கிள் பெண்ட் ஆயிருச்சு. அப்படின்னா Δ1 and Δ2ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் சொல்லலாம். ஆங்கிள் ஆஃப் deviation சொல்லலாம். இப்போ நாம கால்குலேட் பண்ண போறது அதுதான் நாம கால்குலேட் பண்ண போறோம். what is the angle of deviation? so எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. டெல்டா டோட்டல் angle of deviation என்ன சொல்லலாம்? Δ1 plus what? Δ2 நாம கால்குலேட் பண்ண போறோம். yes or no? total angle of deviation we are going to calculate that. yes or no? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா அப்படின்னா just சொல்லுங்க பார்க்கலாம். understood or not everyone? clear பசங்களா? மாங்கனி, are you there? தீபா, clear? okay. so இப்போ நாம angle of deviation கான relation டைரக்டா எடுக்க போறோம். understand this one. so angle of deviation எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இதுல ரெண்டு क्वेश्चन நாம கால்குலேட் பண்ணனும் சொல்லுவாங்க. ஒன்னு minimum angle of deviation, இத கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு என்ன சொல்லுவாங்க? refractive index கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. I will give the direct relation for this minimum angle of deviation.
what is the minimum angle of deviation என்ன சொல்லலாம் அப்படின்னா I plus E minus A ன்னு சொல்லலாம். So I ங்கிறது incident ray, E ங்கிறது என்ன சொல்லலாம், it is an emergent ray, A ங்கிறது என்ன சொல்லலாம், so angle of prism. Delta total angle of deviation எப்படி சொல்லலாம், this is what is it, I plus E minus A ன்னு சொல்லலாம். Incident angle, emergent and also what, angle of prism நம்ம சொல்லலாம். Clear? So இப்போ எனக்கு I வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், and R also one more relation is that R1 plus R2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், A க்கு ஈக்குவலா இருக்கும். This very important question. So what is the minimum angle of deviation? சரி, angle of deviation எப்படி கால்குலேட் பண்ணலாம், I plus E minus A and R1 R2 கான relation R1 plus R2 is equal to A ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ கண்டிஷன் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா minimum deviation, minimum angle of deviation கான கண்டிஷன், minimum angle of deviation கான கண்டிஷன், angle of deviation கான கண்டிஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா minimum angle of deviation, so delta என்னவா இருக்கும், மினிமமா இருக்கும். ஓகேவா, delta is equal to minimum. Yes, so என்னவா இருக்கும், and also emergent angle incident angle என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். For a minimum angle of deviation, emergent angle incident angle என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். This must be know clearly. Emergent angle ங்கிறது என்ன சொல்றேன், I னா E க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன், I ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். I plus I 2I minus A ன்னு சொல்லலாமா. A, this is very important condition for angle of deviation. And R1 is equal to R2 is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும், R க்கு ஈக்குவலா இருக்கும், refracted angle க்கு ஈக்குவலா இருக்கும். R1 R2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும், ரெண்டுமே சேமா தான் இருக்கும். சோ இப்போ நான் எடுத்துட்டேன், இப்போ நான் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2R is equal to A ன்னு எடுக்கலாம். எஸ் ஆனோ, இப்போ angle of incident கிடைச்சிருச்சு, angle of refraction கிடைச்சிருச்சு. Can we apply the Snell's law? அப்ளை பண்ற பாருங்க Snell's lawல. சோ இந்த மீடியம் நான் எடுத்துட்டேன் அப்படினா 1 into sin of incident angle, then இந்த மீடியம் refractive index of the prism நான் mu எடுத்துட்டேன், mu into sin என்ன சொல்லலாம், r னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், mu into sin r. இப்போ I கால்குலேட் பண்ணலாமா, நான் இதில இருந்து I கால்குலேட் பண்ண போறேன். I எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. சோ இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், delta minimum plus A divided by 2. so this is what is I. இப்போ இது நான் r கால்குலேட் பண்ணா r is equal to A by 2 வா. சோ இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படினா sin என்ன சொல்லுங்க பார்க்கலாம், delta minimum plus A by 2 இல்லையா. this is what is the incident, this is equal to mu into sin என்ன சொல்லலாம், A by 2. so இதுதான் என்ன சொல்லலாம், இதுதான் so condition for Snell's law in a prism. note பண்ணிக்க, this very very important, Snell's law in the prism. ஓகேவா. so what is the condition for Snell's law in the prism? so sin delta minimum plus A divided by 2 is equal to mu sin A by 2. clear? இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் அப்படினா this is what is a normal prismத்துக்கு நாம இந்த ரிலேஷன் கொண்டு வந்துருவோம், normal prism. but if it is a prism small-ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, small angle prism-ஆ இருந்தா என்னவா இருக்கும் பாரு, small prism. क्वेश्चन இதுதான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்பாங்க பசங்களா. small prism-ஆ இருந்துச்சுனா கண்டிஷன் என்னவா இருக்கும், we'll start with this small prism. if it is a small prism எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இது small prism-ஆ இருந்துச்சு அப்படினா இந்த கண்டிஷன் எப்படி அப்ளை பண்ணலாம். see if it is a small prism எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. sin ஃபார்முலா என்னது, sin delta minimum plus A by 2 is equal to mu into sin A by 2. இதே small prism ஆ இருந்துச்சு அப்படினா angle very small, less than 10 degree ஆ இருக்கும். small prism, the angle of prism less than 10 degree. angle of prism less than what, 10 degree ஆ இருந்துச்சு அப்படினா அதெல்லாம் என்ன prism சொல்லலாம், it's like a small prism. understood right? angle of prism less than 10 degree ஆ இருந்துச்சுனா அத என்ன சொல்லலாம், small prism சொல்லலாம். and also sin theta என்னவா இருக்கும், very கம்மியா இருக்கும். சோ அதனால என்ன சொல்லலாம் அப்படினா sin theta become what, theta னா எடுத்துக்கலாம். this is what is a theta. அப்ப நான் இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க பார்க்கலாம். if we substitute here என்ன ஆயிரும், சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன், delta minimum plus A divided by 2 is equal to இது என்னவா இருக்கும், mu into A by 2 ஆயிருமா. இந்த 2 cancel. okay, இப்ப delta minimum கால்குலேட் பண்ணலாமா, or else refractive index கால்குலேட் பண்ணலாமா. so delta minimum is equal to இந்த A இந்த சைடு கொண்டு வந்துறேன், mu into A minus mu அப்படினா சரி minus A not mu minus A. so இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா delta minimum என்னவா இருக்கும், delta minimum is equal to A into mu minus 1. so this is very important formula for a small prism. small prism ஓட important condition is delta minimum is equal to A into mu minus 1 ங்கிறது small prism ஓட வேல்யூ. இப்போ क्वेश्चन பாருங்க, இதுல இருந்து நமக்கு எப்படி क्वेश्चन கேட்பாங்க அதுதான் நமக்கு வேணும். இப்போ நான் எடுத்துட்டேன்
angle of prism increase ஆச்சுன்னு வெச்சுக்கலாம். angle of prism is increases. angle of prism increase ஆயிருக்கு. angle of prism increase ஆச்சுனா angle of deviation என்னவா இருக்கும்? angle of deviation is also increases. இப்போ 10 விட அதிகப்படுத்துறேன், angle of prism increase பண்றேன், deviation angle of deviation என்னவா இருக்கும்? total angle of deviation அதிகமா இருக்கும். this must be known clearly. yes or no? and also one more thing is that refractive index increase பண்ணா அப்படினா angle of deviation என்ன ஆகும்? is also increases. refractive index increase பண்ணா angle of deviation என்ன ஆகும்? increase ஆகும். one more relation is that, one more relation என்ன relation? இப்போ refractive index is inversely proportional to lambda. refractive index inversely proportional to lambda இல்லையா? இப்போ lambda-வை increase பண்ணா refractive index என்ன ஆகும்? decrease ஆகும். lambda-வை increase பண்ணா refractive index decrease ஆகும். that deviation என்ன ஆகும்? decrease ஆகும் இல்லையா? so this must be known clearly. so clear-ஆ தெரிஞ்சுக்க, angle of இங்க பாருங்க wavelength increase பண்ணா refractive index என்ன ஆகும்? decrease ஆகும். clear-ஆ? that wavelength decrease ஆச்சுனா, சரி, refractive index decrease ஆச்சுனா angle of deviation என்ன ஆகும்? decrease ஆகும். now question is that, listen carefully. இப்போ நான் இந்த white light-ஐ இந்த prismத்துக்குள்ள பாஸ் பண்ண போறேன். this is understand this one. white light-ஐ நான் பாஸ் பண்ண போறேன், இதுல இந்த prismத்துக்குள்ள white light பாஸ் பண்ண போறேன். so இப்போ வெளிய வரும் இல்லையா? now tell me that வெளிய வரும்போது see எது, because white light என்ன ஆகும்? dispersion நடக்கும். ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது dispersion நடக்கும். அப்படினா என்னது? splitting of light will happen. அப்படினா எனக்கு என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படினா, now tell me that இந்த மாதிரி எனக்கு கலர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா டிஸ்பர்ஷனால டிஃபரண்ட் வேவ்லென்த். ஏன்னா ரெட்டுக்கு அதிக வேவ்லென்த் இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதுக்கு என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் அப்படின்னா நார்மலா என்ன ஆகாது? ரெட் அதிகமா டிவியேட் ஆகாது. அப்படின்னா சோ இங்க இருக்கிறது என்னவா இருக்கும்? இட் இஸ் a ரெட் கலரா இருக்கும். அப்படின்னா எது அதிகமா டிவியேட் ஆகும்? வயலட் கலர் will deviate more. ஏன்னா அதுக்கு வேவ்லென்த் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாச்சுனா ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன், சரி, வேவ்லென்த் கம்மியாச்சுனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாகும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாச்சுனா டெல்டா ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அதிகமாகும். அப்படின்னா ரெட்டுக்கும் வயலட்ல எதுக்கு ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அதிகமா இருக்கும்? so the red having minimum angle of deviation, violet having maximum angle of deviation. understood, right? this is what is a violet. அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, now so delta angle of deviation for violet is greater than angle of deviation for blue. angle of deviation for blue then அப்படி என்ன ஆயிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். லீஸ்ட் எதுக்கு இருக்கும்? angle of deviation எதுக்கு கம்மியா இருக்கும்? ரெட்டுக்கு கம்மியா இருக்கும். this understood, right everyone? இது புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? யாராவது புரியாம இருக்கா? புரியலனா just tell me that. understand, புரிஞ்சுதா அப்படினா just thumbs up பண்ணுங்க. I can know this thing. புரிஞ்சுதா பசங்களா? any doubt? okay, so இத பேஸ் பண்ணி நாம problem solve பண்ணலாம். we'll start the problem based on this. இப்ப பாருங்க, நான் எடுத்துட்டேன் horizontal ray incident on the right angle prism. so நான் right angle prism நான் எடுத்துட்டேன். right angle prism right angle prism அங்க பாருங்க, இது என்ன சொல்லிட்டாங்க? 60 டிகிரி 6 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. so அப்படினா 6 டிகிரினா small prism இல்லையா? so இப்போ நான் என்ன ஆயிருக்கு அப்படினா, இது படுது, it is incident, என்ன ஆயிருக்கு? so it is reflected back. clear-ஆ? reflect ஆயிருக்கு. now இதோட 90 டிகிரி, இது என்ன சொல்லலாம்? this is balance இருக்குதுன்னு நான் எடுத்துக்கலாம். refractive index என்ன கொடுத்துட்டாங்க? 1.5 னு கொடுத்துட்டாங்க. this is what 1.5. இப்போ क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க? refractive index of the material is 1.5, then angle of emergent ray னு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. what is the angle of emergent ray னு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? angle of emergent ray, simple, angle of emergent ray நாம என்னென்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படினா, angle of emergent ray கால்குலேட் பண்ணனும், angle of deviation கால்குலேட் பண்ணனும், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணலாம். angle of deviation, angle of emergent ray எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணனும். can you try and calculate? tell me that answer என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். come on, can you tell me answer என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். see here, இது நார்மலா அங்க படுது இல்லையா? நார்மலா படுது. அப்படினா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? it is a 0 degree. ஏனா நார்மல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சேம் ஆங்கிள்ல படும்போது it is a 0 degree. இப்போ நாம கால்குலேட் பண்ண போறோம். listen carefully. இப்போ ஆங்கிள் நாம கால்குலேட் பண்ண போறோம். listen. so எந்த ஆங்கிள் அப்படினா, அங்க பாருங்க, இது நார்மலா பட்டு somewhere it is a straight line travel ஆயிருக்கு இல்லையா? இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? emergent ray-வை கால்குலேட் பண்ண போறோம். ரைட்? எப்படி நாம கால்குலேட் பண்ணோம்? ஆங்கிள் நாம வெச்சு கால்குலேட் பண்ணலாமா? இது 60 டிகிரி,
இதை நாம கால்குலேட் பண்ணணும். இதை தெரிஞ்சிடலாமா? இதை கால்குலேட் பண்ணலாமா? இதை கால்குலேட் பண்ணா we can apply Snell's law apply பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? can you try? can you so இப்ப பாருங்க நமக்கு a தெரியும் இல்லையா? a is equal to r1 plus r2 a is equal to r1 plus r2 அப்படினா இந்த இடத்துல என்னவா இருக்கும்? r1 என்னவா இருக்கும்? 0வா இருக்குமா? this is what is 0. r1 becomes 0. r2 ஓட வேல்யூ நமக்கு வேணும். r2 ஆனது என்ன சொல்லலாம்? because angle of prismங்கிறது என்ன? இந்த இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்க angle இல்லையா? சோ இதுதான் angle of prism. r2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? r2 is equal to 6 degree. first idea r1 plus r2 is equal to r1 அதுல 0 r2 ஓட வேல்யூ 6 னு கிடைச்சிருச்சு. clear? r2 ஓட வேல்யூ நமக்கு 6 கிடைச்சிருச்சு. so can we apply the Snell's law? and also we can apply that. இப்ப delta is equal to deltaங்கிறது நாம கால்குலேட் பண்றோம். இங்க delta is equal to I incident plus emergent minus a னு சொல்லலாமா? I incident emergent minus a. இப்போ நான் என்ன எடுக்க போறேன் அப்படினா incident rayங்கிறது சொல்லணும். emergent கால்குலேட் பண்ணனும். a ஓட வேல்யூ நமக்கு தெரியும். பட் delta minimum நமக்கு தெரியாது. பட் நம்மளோட क्वेश्चन என்ன அப்படினா r1 r2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. r2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. now we have to calculate emergent ray நாம கால்குலேட் பண்ணனும். can you apply that? Snell's law apply பண்ணலாம். 3/2. yes. so shall we start? எப்படி கால்குலேட் பண்ணலாம் emergent ray? okay. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாரு. Snell's law apply பண்ணலாமா? இந்த இதுக்கும் இதுக்கும் நான் அப்ளை பண்ண போறேன். or else இதுக்கும் இதுக்கும் அப்ளை பண்ண போறேன். இந்த ரேக்கும் இதுக்கு அப்ளை பண்ண போறேன். so mu into sin 6 is equal to what? mu into sin emergent 1. இது வெளியே வந்திருக்கனால இது become 1. so இதோட refractive index என்னது? 3/2 னு எடுத்தனால sin 6 இல்லையா? sin 16 நமக்கு தெரியாது. sin 6 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. so அப்படினா இதையும் நாம கன்ஃபியூஷன் ஆயிரும். then how can we apply this? can you try and tell me the answer for this? so r2 ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. r2 ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ எமர்ஜென்ட் வேணும் கால்குலேட் பண்ணனும். எமர்ஜென்ட் நான் கால்குலேட் பண்ணனும். it is small angle prism நாம போலாமா? Snell's law எடுத்துட்டேன் அப்படினா we can go with this mu into theta r2 mu into e ன்னு எடுக்கலாமா? எமர்ஜென்ட் ரே இதோட வேல்யூ 3/2 r2 ஓட வேல்யூ 6 is equal to இது 1 into e. இப்போ இது கேன்சல் ஆச்சுனா 3. so emergent angle என்ன சொல்லலாம்? so 3 into 3 9. so 9 degree is the answer. yes or no? that's a simple apply பண்ணிரலாம். mu into r2 is equal to mu into r. clear? யாராவது புரியாம இருக்கா? so next question போலாம். same as this question. can you try this question? okay. next question பாருங்க பார்க்கலாம். the ray incident at an angle incident I னு கொடுத்துட்டாங்க. this is what is on one surface of the small angle prism. the emergent normal from the opposite side. emergent normal from the opposite side. normal opposites இருக்கு. the ray is incident at angle of incident of small angle prism. இல்லையா? இது என்னோட small angle of prism. emergent out normal சொல்லிட்டாங்க. இதுல நார்மலா வெளிய வருதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லையா? so what is the angle of emergent என்னவா இருக்கும்? 0 degree. yes or no? observe the surface. if the refractive index of the material இது mu னு கொடுத்துட்டாங்க. refractive index of the material is mu, then angle of incident நாம கால்குலேட் பண்ணனும். so what is the angle of incident? so I am taking that இப்படி எடுத்துட்டேன். yes or no? angle of incident நாம கால்குலேட் பண்ணனும். so எப்படி அப்ளை பண்ணலாம்? so how can we apply this? because it is a small angle, so sin theta become என்னவா இருக்கும்? sin theta become theta வா இருக்கும். so approximately is equal to small angle இருக்கும். sin theta becomes theta, it is approximately small angle. clear? so now refractive index mu னு கொடுத்துட்டாங்க. clear? refractive index mu. so நார்மலா வெளிய வந்திருக்கு அப்படினா இது என்ன இருக்கும்? நார்மலா இன்சிடென்ட் ஆயிருக்கும். r2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 வா இருக்கும். r2 ஓட வேல்யூ become 0. இது r1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். so we know that a is equal to r1 plus r2. r2 becomes 0,
R1 என்ன சொல்லலாம் angle of prism. R1 என்ன சொல்லலாம் angle of prism சொல்லலாமா? That's it. இப்போ அப்ளை பண்ணலாமா Snell's law? இங்க refractive index is 1, mu ஓட value 1. So இது என்ன சொல்றா angle of incident எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. அப்ளை பண்ணலாமா? So mu இதோட refractive index 1 இல்லையா? So அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல Snell's law அப்ளை பண்ணுங்க. இந்த மீடியத்துல Snell's law 1 into sin I which is equal to 1 into sin I which is equal to இதோட angle R2. இதோட refractive index mu into sin R1 எடுக்கலாமா? sin R1. sin R1 ஓட வேல்யூ என்னது? a எடுக்கலாமா? சோ இந்த இடத்துல sin I is equal to mu into sin R1 க்கு பதிலா a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? because it is R1 is equal to a. இப்போ sin theta. so small angle இருக்கனால I என்னவா இருக்கும்? so I is nothing but what? sin I is equal to I. so I is equal to mu into sin a வை என்ன சொல்லலாம்? a ன்னு சொல்லலாம். so angle of incident என்ன சொல்லலாம்? mu into a. so this is the answer you must know clearly. Yes or no? Any doubt up to here? Nancy இருக்கீங்களா? Nancy, Nancy am I audible, right? எல்லாருக்கும் yes. so this is what is it, the prism. Next what we are going to discuss the final topic of that what lens நாம பார்க்கலாம். so refraction through the lens. so lens ஐடியாவை நம்ம பார்க்கலாம். so this is what is a refraction through the lens. refraction through the lens. so very important topic is that. okay, so don't miss this one. இது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. lens final topic of this today. ஓகேவா? lens நான் எடுத்துட்டேன் அப்படினா lens one more question இருக்கு இல்லையா? yes. first I'll discuss that lens topic நம்ம பார்க்கலாம். so what is the topic we are going to discuss? lens. ஓகே, லென்ஸ் நாம பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. இந்த டாபிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த நீட் எக்ஸாம்ல இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. லென்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரப்போகுது. ஸோ லென்ஸ்ங்கிறது இட் இஸ் லைக்